So let's start the class, guys. So today நம்ம join பண்ணிக்கிறது AAT னுடைய level 1 business mathematics னுடைய past paper classes-ல நம்ம actually join பண்ணிக்கிறோம். இதன் அடிப்படையில் நாம அலகு 1 வணிகத்துக்கான அடிப்படை கணிதத்துக்கான அனைத்து பாஸ் பேப்பர்ஸும் 2023 ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக நடந்த பேப்பர்ல இருந்து 2020 ஜூலை வரைக்குமான அனைத்து பாஸ் பேப்பர்ஸும் நாம எடுத்துட்டோம், முடிச்சிட்டோம். ஸோ பாஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் தேவைப்பட்டவங்க நம்ம ஆல்ரெடி கலர் பிரிண்ட் பண்ணது இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். 650 rupees ஒன்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு எடுக்கலும். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது அட்மிட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி யூ கேன் கெட் இட். ஓகே. ஸோ 2023 ஜூலைலேருந்து 2020 ஜூலை வரைக்குமான யூனிட் 1 பாஸ் பேப்பர்ஸ் ஆல்ரெடி முடிச்சு அதனுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்குது. நியூ ஜாயினர்ஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் கெட் இட் தட் ஒன் as per the instruction I have given. ஸோ டுடே நம்ம பார்க்க போறது அலகு 2. இந்த அலகு 2க்கான ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக் ஃபார் பிசினஸஸ் இதுல வந்திருக்கக்கூடிய 2023 ஜூலை பேப்பர்ல இருந்து 2020 ஜூலை பேப்பர் உங்களோட நியூ சிலபஸ்ல வந்திருக்கக்கூடிய அனைத்து பேப்பர்ஸையும் நம்ம செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் செய்வேன் ஸ்டூடெண்ட்ஸ். அது பிறகு உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொஸ்டின்ஸாக நான் சில பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸை ஒதுக்குவேன். அதை நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்னென்ன விஷயங்கள் வருது, எங்கெங்க டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்றீங்கிறத பார்த்துட்டு அடுத்த அலகுக்கான பாஸ் பேப்பர்ஸை we will start. ஸோ இதன் அடிப்படையில் 2023 ஜூலைனுடைய பார்ட் ஏல வந்திருக்கக்கூடிய அலகு 2ல 3 MCQs வந்து இருந்துச்சு. அதுல 1.2 பாருங்க, 1.2 கொஸ்டின். ஸோ 1.2 பொறுத்த வரைக்கும் Kumara borrowed a loan of rupees 250,000 from a friend at an interest rate of 18% per annum payable in 3 years and the interest is calculated based on a simple interest scheme. If the loan is settled at the end of the third year, the total interest for 3 years would be. குமரன் என்பவர் தனது நண்பர்களிடம் இருந்து 2,50,000 ரூபாயினை 18% வருடாந்த எளிய வட்டி வீதத்தில் 3 வருடங்களில் திருப்பி செலுத்தும் நோக்கத்துடன் கடனாக பெற்றுள்ளார். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 18% வருடாந்த எளிய வட்டியில 3 வருஷத்துல திருப்பி செலுத்தும் நோக்கத்துல கடனாக பெற்றுள்ளார். கடனை பொறுத்த வரைக்கும் 3வது வருட இறுதியில திருப்பி செலுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா 3 வருடங்களுக்காக செலுத்தப்பட்ட மொத்த வட்டி என்பது எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்கிறார். ஓகே. ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிப்பீங்க, பிகாஸ் நாங்கள் எளிய வட்டியெல்லாம் உங்களுக்கு போன கிளாஸஸ்லேயே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ஆன்சர் த கொஸ்டின். ஸோ லெட் மீ ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கைஸ். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸை நான் இங்கே போட்டு வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் past paper weekend questions. So past paper week BMS. Right. So இந்த கொஸ்டினை பாருங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதை பார்க்கும்போது விளங்கும், இந்த கொஸ்டின் எளிய வட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். அப்போ எளிய வட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் நமக்கு வரும்போது நமக்கு தேவை எளிய வட்டியில நாம என்ன ஃபார்முலா நம்ம படிச்சுக்கிறோம்ங்கிறது. ஓகே. ஸோ இதன் அடிப்படையில் எளிய வட்டியினுடைய ஃபார்முலா என்ன, எத்தனை பேருக்கு நினைவு இருக்குது? எளிய வட்டியினுடைய ஃபார்முலாவில் நம்ம படித்த விஷயங்கள். எளிய வட்டியினுடைய ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல ஈக்குவேஷன்ஸாக தருவாங்க. உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரைட், நாம பிரின்சிபல் அமௌண்ட் பீண்டு படிச்சிருப்போம். எளிய வட்டி, கூட்டு வட்டி, டிஸ்கவுண்டிங், அதே மாதிரி எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட், இவ்வளவும் உங்களுக்கு தருவாங்க. ஓகே. ஸோ இதன் அடிப்படையில் நாம படிச்சது வேல்யூ, இந்த மொத்த பெறுமதி, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பிறகுக்கு உங்களோட வட்டியோட சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பெறுமதி என்பது பிரின்சிபல் அமௌண்ட், ஆரம்பத்தில் நம்ம இனிஷியேட் பண்ற முதலீட்டு தொகை, அசல் தொகை, அதோட சேர்த்து வட்டி, பிரின்சிபல் அமௌண்டோட வட்டி வீதத்தை பெருக்கி என் மீன்ஸ் இங்க நம்ம என்னன்னு சொல்லப்படுவது நம்பர் ஆஃப் இயர்ஸ், இட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். இதுதான் நம்மளுடைய எளிய வட்டியினுடைய ஃபார்முலான்னு நம்ம படிச்சுக்கிறோம். இது எப்பயுமே மறக்கக்கூடாது. ஸோ அசல் தொகையோட நம்மளோட பிரின்சிபலா நம்ம எவ்வளவுக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ அதோட சேர்த்து வட்டி தான் இந்த PRN. ஸோ வட்டியை நம்ம கணிச்சோம்னா மொத்த தொகை நமக்கு கிடைக்கும். நம்ம கிட்ட இதுல கொஸ்டினாக கேட்டிருக்கிறது 3 வருஷங்களுக்கான மொத்த வட்டி அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட கொஸ்டின் இந்த PRN தான் நமக்கான கொஸ்டினுங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ இதன் அடிப்படையில இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை பாருங்க. முதலாவது நீங்க இதைத்தான் செய்யணும், பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இதுல வந்து நண்பரிடம் இது 2,50,000 18% வருடாந்த எளிய வட்டி வீதத்தில் 3 வருடங்களில் திருப்பி செலுத்தும் நோக்கம் கடனாக பெற்றால், ஸோ கடனாக 2,50,000 ரூபாய் இனிஷியலா பெறப்படுகிறது அசல் தொகை. அதே சமயம் இதுல இருக்கக்கூடிய ஆர் வட்டி வீதம் பாத்தீங்கன்னு சொன்னா 18%. தென் என் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் 3 வருடங்கள். ஸோ நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின்
இன்ட்ரெஸ்ட் ஐ சமன் என்னங்கிறது தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் நம்மகிட்ட கொஸ்டின், ரைட்? ஸோ இதன் அடிப்படையில் ஸோ சிம்பிளா நம்மகிட்ட கேட்கப்படுகின்ற கொஸ்டின் ஐ சமன் பிஆர்என். இந்த பிஆர்என் தான் நமக்குடைய கொஸ்டினாக இருக்கிறது. ஸோ பிஆர்என் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? இந்த 2,50,000 பெருக்கப்பட போகிறது 18% அப்படின்னா 0.183 வருடங்களுக்காக இருக்க போகிறது. ஓகே, ஸோ we can use our calculator simply to get the answer. ஸோ நீங்களும் எக்ஸாம்ல ஒரு கால்குலேட்டர் நீங்க யூஸ் பண்ணலும். Right, how much it's coming? 250,000 times by 0.18 and times by 3, we can get it how much? 135,000. So 1,35,000 ரூபாய் என்பது என்ன? வட்டியாக மட்டும் அவர் கொடுக்க வேண்டிய தொகையாக இருக்கும். கடன் எடுத்தார்னா கொடுக்க வேண்டிய தொகையாக இருக்க போகிறது. ரைட்? ஸோ பி பிளஸ் பிஆர்என் என்பது என்ன? மொத்த தொகை. நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின் இங்க வேல்யூ வி இல்ல, நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின் ஐ மட்டும்தான். சரியா? ஸோ நீங்க வளமையாக ஃபார்முலாவில் ஸ்டார்ட் பண்ணி என்னத்தை கேட்குறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ற மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது மிகச்சிறப்பானதாக இருக்கு. உங்களுக்கு புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், இதன் அடிப்படையில் ஆன்சர் நம்பர் என்ன? இதன் அடிப்படையில் நம்மளினுடைய ஆன்சர் என்ன? 1.2க்கு என்ன ஆன்சர்? What is your answer? The answer number? The answer number is going to be the third one. 1,35,000 இருக்க போகிறது. 3 வருடங்களுக்கான மொத்த வட்டியாக இருக்க போகிறது. Right. Then the next question பாருங்க. 1.3 1.3ல வந்திருக்கக்கூடிய கொஸ்டின். பெருமாள் என்பவர் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டப்படுகின்ற அடிப்படையில் 12% வருடாந்த வட்டி விதத்தில் வங்கி ஒன்றின் நிலையான வைப்பில் ஒரு தொகை பணத்தை முதலீடு செய்கிறார். ஸோ பெரேரா, ஸோ இங்கிலீஷ்ல பெரேரா, தமிழ்ல பெருமாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ பெரேரா has invested a certain amount in a fixed deposit of a bank at an annual interest rate of 12%. ஸோ 12% ஃபிக்ஸ்ட் டெபாசிட், 12% ஆண்டுக்கு வட்டி வீதம் தரக்கூடிய ஒரு நிலையான வைப்புல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒன்று பண்றாரு. பட் கம்பவுண்டட் குவார்டர்லி அப்படின்னு சொன்னா இந்த வட்டி வந்து கூட்டப்படுகிறது குவார்டர்லி, காலாண்டு. காலாண்டு என்பது நான் சொல்லி தந்துகிறேன் 3 மாதங்களை கொண்ட காலப்பகுதி, ஒரு வருடத்தில் 4 காலாண்டுகள் இருக்கும் என்பது. The maturity value of the fixed deposit, அதாவது மெச்சூரிட்டி வேல்யூ என்பது டெர்மினல் வேல்யூ, உங்களுக்கு கடைசியில கிடைக்கக்கூடிய தொகை. ஸோ 3வது ஆண்டுடைய இறுதியில் அந்த நிலையான வைப்பினுடைய முதிர்வு பெறுமதி மெச்சூரிட்டி வேல்யூ டெர்மினல் வேல்யூ வந்துட்டு ஸோ நமக்கே தாராங்க 2,28,122 ரூபாய். And the initial amount invested in the fixed deposit, நிலையான வைப்பில் முதலீடு செய்யப்பட்ட ஆரம்ப தொகை எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கிட்ட கொஸ்டினாக கேட்கப்படுகிறது. ஸோ ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ், இது என்னது? இது ஒரு கூட்டு வட்டி, ரைட்? கூட்டு வட்டி கொஸ்டின், ரைட்? இது சிம்பிளா இட்ஸ் a compound interest question. So let's do this question. பாருங்க, இங்க பெருமாள் என்பவர் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டப்படுகின்ற அடிப்படையில் 12% வருடாந்த வட்டி. அப்ப கூட்டு வட்டியை உங்களுக்கு நினைவுபடுத்தினா, ஒரு கூட்டு வட்டி என்பதனுடைய ஃபார்முலாவை ஞாபகப்படுத்தி பாருங்க. மொத்த வேல்யூ கூட்டு வட்டினா உங்களுக்கு வட்டியோட சேர்த்து நீங்க முதலீடு செஞ்சிருந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை, கடன் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டிய தொகை, மொத்தமாக எப்படி நமக்கு ஃபார்முலா வரும்? P into 1 + R இன் என்னவாக காணப்படும்? எண்ணாம் அடுக்கு என்பதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். ரைட்? இதுதான் நம்மளோட ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்முலாவையும் இதையும் குழப்பிக்க கூடாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்முலா V சமன் the total values is equal to P plus PRN. அசல் தொகையோட PRN வட்டியை நம்ம கூட்ட வாரது. பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலுக்கு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும்போது P into 1 + R இன் எண்ணாம் அடுக்கு. ரைட்? இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளினுடைய கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலா. ஸோ இதுல நமக்கு என்னென்ன விஷயங்கள் தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். முதலாவது த பிரின்சிபல் அமௌண்ட். இவர் முதலீடு செய்யக்கூடிய ஒரு தொகை, இன்றைக்கு முதலீடு செய்யக்கூடிய ஒரு தொகை நமக்கு கொஸ்டின்ல தந்திக்குதான், இதை பத்தி தரல. இதுதான் நம்மளோட கொஸ்டின், எவ்வளவுக்கு நிலையான வைப்புல முதலீடு செய்யணும் ஆரம்பத்துல. ஸோ பி தான் நம்மளோட கொஸ்டின் ஆகவே இருக்க போகிறது. ஆர் நமக்கு தந்திருக்காங்கன்னு சொன்னா எஸ் 12% ஆர் நமக்கு தந்திருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா 3 வருடங்கள் நமக்கு வருகிறது. அதே சமயம் உங்களுக்கு நான் கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டும் போதும் தியரி கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். இதுல ஃப்ரீக்வன்சிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரும். எஃப், இதுல எஃப் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? எஃப்ண்டா ஒரு வருடத்திற்கு எத்தனை தடவை இந்த கூட்டு வட்டி என்பது கூட்டப்படுகிறது நினைவிருக்குதா? எத்தனை தடவை இந்த கொஸ்டின்ல? காலாண்டுக்கு ஒரு முறை என்றால் ஒரு வருடத்திற்கு எத்தனை தடவைகள் கூட்டப்படும்? ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒருக்காக கூட்டப்படும் என்றால் 4 தடவைகள் இங்கு கூட்டப்படும். நீங்க தியரி கிளாஸஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கிருக்கும் 4 times. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி என்பது வந்தா என்ன செய்யணும்னு நான் சொல்லி தந்திக்கிறேன். இந்த ஆண்டு வட்டி வீதத்தை
நாம காலாண்டு வட்டி வீதமாக மாத்தணும். அதால இந்த ஃப்ரீக்குவன்சியால நாம பிரிக்கணும். எனவே 12 4ஆக பிரிக்கப்படும் என்று சொல்லி தந்திக்கிறேன். நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் என்பது எத்தனை காலப்பகுதிகளுக்கு மொத்தமாக கூட்டும் என்று சொன்னா இந்த 3 4ஆல பெருக்கணும்னு சொல்லி தந்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பிரிங்க, அப்புறம் பெருக்குங்கன்னு சொல்லி தந்திக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்டா ஸ்டூடெண்ட்ஸ்? சிம்பிளா நமக்கு தந்திக்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூட்டப்படுகிற வட்டி. ஆனால் காலாண்டுக்கு ஒருக்காக வட்டி கூட்டப்படுகின்றால் 12% ஒரு வருஷம் என்று சொன்னா 3% ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒருக்காக கூட்டப்படுகிறது. சோ ஒரு வருஷத்துக்கு 12% கூட்டப்படுகிறதுன்னு சொன்னா எத்தனை தடவைகள் இங்க கூட்டப்படும் சொன்னா காலாண்டுனா 4 தடவைன்னா 3 வருஷத்துல 4 தர 3 12 தடவைகள் கூட்டப்படும். சோ இதுதான் உங்களினுடைய நீங்க ஃபார்முலாவில் யூஸ் பண்ண வேண்டிய ஆர் என் ஆக இருக்க போகிறது. இது நான் உங்களுக்கு தியரி கிளாஸ்லயே எக்ஸாம்பிள்ல நான் சொல்லி காட்டினதா செஞ்சு காட்டினதா நினைவிருக்கு தானே? சிம்பிள், ரைட்? இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? சிம்பிளா யூ ஹேவ் டு அப்ளை. சோ நம்ம அப்ளை பண்ணணும். என்னென்று அப்ளை பண்ணணும்? நமக்கு தெரியும், நமக்கு மொத்த வேல்யூ நமக்கு தந்திக்கிறாங்க, ரைட்? நிலையான வைப்பினுடைய முதிர்வு பெறுமதி 2,28,122 ரூபான்னு சொன்னா இந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே, இந்த வி சமன்கல 2,28,122 ரூபாய் மொத்தமான பெறுமதி. நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் பி தான் கொஸ்டின். அதோட 1+R எடுத்தீங்கன்னா 1.3% 0.3. ஸோ 1.03 வரப்போகிறது. 1.03. ஸோ 1+R இன் எண்ணாம் அடுக்கு என்றால் இங்க இருக்கக்கூடிய எண் 12 காலப்பகுதிகளுக்கு எட் பண்ண போது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலாக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து நீங்க கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னு சொன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அதாவது 2,28,122 அல்ஃபாவை ரெஸ் பண்ணுங்க, ஈக்குவேஷனை போடுங்க. பீண்ட் எடுக்கிறத இங்க எக்ஸுங்கிற தெரியாக்கணியமாக எடுங்க. ஓப்பன் த பிரேக்கெட் 1.03 and close the bracket and 12வது அடுக்கு. Then again shift and press solve and press equation and you can get 160,000. 1,60,000 தசம் 181. அப்ப மட்டம் தட்டினோம்னா 1,60,000 நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் ஆக வரப்போகிறது, இந்த பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, ஸோ வாட்ஸ் ஆன்சர்? நம்ம சரியாக ஆன்சர் கொடுக்கணும்னு சொன்னா எது ஆன்சர்? மட்டம் தட்டி நம்ம கொடுத்தோம்னு சொன்னா 1,60,000 தசம் இது முழு எண்ணுக்கு நம்ம மட்டம் தட்டி நம்ம எவ்வளவு வரப்போகிறது? இந்த ஆன்சரின் படி 1,60,000 4ஆவதாக ஆன்சர் வரப்போகிறது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த கூட்டு வட்டியை நம்ம டீல் பண்ணது புரிஞ்சுதா? Shall I get a yes or no quickly, please, from all the people? Did you understand well? Okay. நஸ்தான், நீங்க பழைய கிளாஸஸ்ல வீடியோஸை பார்க்கணும், ரைட்? பிகாஸ் நான் எல்லாமே தெளிவா செஞ்சுக்கிறேன். திஸ் இஸ் அவர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷாஹில் ஆல்ரெடி நம்ம பாஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணிக்கிறோம். பாஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் இங்கே இருக்குது, ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ப்ளீஸ். ரைட், ஸோ இதன் அடிப்படையில் உங்களினுடைய ஆன்சர் 1,60,000 ஆன்சர் நம்பர் 4ல இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ 1.3 ஹரிதர்ஷன் உங்களுக்கு என்ன விளங்கலன்னு இன்னைக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, 1.03 வந்தது உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா இங்க ஃபார்முலாவை பாத்தீங்கன்னா P into 1+R 1/R, ரைட்? R என்பது நம்மளுடைய பெர்சன்டேஜ், நம்ம கணிச்சிக்கிற பெர்சன்டேஜ் 3%. 3%னா 3/100 0.03. ஸோ 1/0.03 1/03. எல்லாருக்குமே பாஸ் பேப்பர் டெலிவரி கொடுத்துட்டேன். உங்களுக்கு வரலன்னு சொன்னா தயவு செஞ்சு செக் பண்ணுங்க அட்மினுக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். So let's move to the next question. 1.15 1.15 பாருங்க. இது ஒரு சரிப்பிழை கூறுவதற்கான questions நினைக்கிறேன். An annuity is an arrangement by which a person receives or pays a series of constant annual amounts. ஆண்டு தொகை என்பது ஒருவர் மாறாத வருடாந்த தொகை ஒன்றை பெற்றுக்கொள்றது அல்லது கொடுப்பனவு செய்யக்கூடிய ஒரு விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏற்பாடு தான் இந்த annuity சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட்னு சொல்றாங்க. Is it true or false? இன்னைக்கு தான் நம்ம பார்த்தோம் இந்த annuityங்கிற கான்செப்டே நம்ம இன்னைக்கு தான் பார்த்தோம். Is it true or false? ஒரு நபர் தொடர்ச்சியாக ஒரே தொகையை ஆண்டுதோறும் கொடுக்கறதுக்காக அல்லது பெற்றுக்கொள்வதற்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாடு தான் இந்த annuity அப்படின்னு சொன்னா yes it's true. That is our, அதுதான் நம்ம படிச்ச நம்மளுடைய எக்ஸாம்பிள் கூட நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன் கூட. ஆண்டு தொகை என்பது
ஒரே தொகை ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்படுவதாக அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். So the annual cash flow will be the same amount for a particular period of time. Right, this is 1.15. So இது போலவும் உங்களுடைய 2023 ஜூலைல உங்களுடைய கொஸ்டினாக இந்த அலகு 2ல இருந்து வந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. Right? I think 1.10 I don't think so it's related to okay 1.15 நம்ம பார்த்துட்டோம். Is it 1.10 related to our unit 2? I don't think so. If it is, it should be here. Okay. So let's move to question number 6. ஆறாவது question. So இந்த ஆறாவது question students நமக்கு வந்திருந்துச்சு. Kazun is looking for a loan scheme that supports his higher studies. He comes across a bank from which he can obtain a loan of ₹800,000 at an interest rate of 9% per annum. You are required to calculate the annual installment of the loan if it is to be settled in 5 years. So இது 3 மார்க்ஸுக்கு உங்களுக்கு ஆறாவது கொஸ்டின்ல ஏ பாடாக வந்திருக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கு. அதாவது கமல் என்பவர் அவரது உயர் படிப்புக்கு உதவுவதற்கான கடன் திட்டம் ஒன்றை எதிர்பார்க்கிறார், லோன் ஸ்கீம் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அதுக்காக 9% வருடாந்த வட்டியில 8 லட்சம் ரூபாய் கடனை பெறுவதற்கு அவர் ஒரு வங்கி ஒன்றை தெரிவு செஞ்சிருக்கிறார். ரைட், இப்ப நமக்கிட்ட கேட்கிறது 5 வருடங்கள்ல கடனை செலுத்தி முடிக்கிறதாயின் கடனுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு தவணை கட்டணம் இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் இஸ் a must question. இட்ஸ் a fixed question. இது ஒவ்வொரு தடவையும் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். எவ்வளவுக்கு நீங்க வருடம் annual installment வட்டியோட சேர்த்து எல்லாத்துக்கும் தவணைகள் கட்டுவீங்கன்னு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒன்று எம்சிக்யூல இருக்கும், இல்லாட்டி பார்ட் 2ல இருக்கும். இட்ஸ் a must question. ஸோ இது எப்படி செய்யறங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சுக்கொள்ளும். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம படிச்ச விஷயத்துக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ், இந்த annual installment என்பது ஒரே தொகையாக இருக்குமா அல்லது ஒவ்வொரு தரமும் நாம இன்ஸ்டால்மெண்ட் கட்டும்போது மாறுமா? I'm asking a question for you. Okay, let's deal that 1.10 something later. Let's focus on this question now. The same amount, right? The same amount, ஒரே தொகையாக காணப்படுது. இப்போ ஒவ்வொரு வருடமும் ஒரே தொகை கொடுக்கப்பட்டால் நம்ம படிச்ச விஷயத்தோட ஏதோட எங்கேயோ கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குதானே, அது என்னது? ஒவ்வொரு வருடமும் ஒரே தொகை கொடுக்கப்படுவதாக இருந்தால் நாம படிச்ச ஒரு விஷயத்தோட எங்கேயோ கனெக்ட் ஆகுது. அதுக்கு பேர் என்ன? annuity, right? Hamid, it's correct. annuity வருடாந்திரத்தோடு கனெக்ட் ஆகுது. அப்ப எப்பவெல்லாம் இந்த கடன் தொகை சம்பந்தமாக தவணை கட்டணத்தை கணிப்பிடுங்க, 5 வருஷத்துக்கு நீங்க கடனை செலுத்தி முடிக்கணும்னு சொன்னா ஒரு சமனான தொகை செலுத்தப்பட வேண்டும் என்றால் சமனான தொகை என்று வரும்போது annuity உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ annuity ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இந்த மாதிரியான கொஸ்டினை நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த கொஸ்டின் நம்பர் ஏ. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் கொஸ்டினை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யூ கேன் see the question in the Excel screen. இப்போ இதுல வருடாந்திர காரணியை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். எப்படி நம்ம காண போறோம்டா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு தெரியும், present value of an annuity, ஒரு ஆண்டு தொகையினுடைய நிகழ்கால பெறுமதிக்கு நாம படிச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா annual cash flow. வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் அல்லது பெற்றுக்கொள்றோம், அதை நாம இந்த annuity ஃபேக்டரால நம்ம பெருக்கணும். இந்த annuity ஃபேக்டர்ங்கிறத 2 வழியில நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆண்டு தொகை அல்லது வருடாந்திர காரணிங்கிறத 2 வகையில நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று டேபிள், annuity டேபிள்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஃபார்முலால இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எப்பவுமே நான் சொல்ற விஷயம், இந்த தவணை கட்டணத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்தா டோன்ட் யூஸ் த டேபிள். ஓகே, இந்த டேபிள்ல நீங்க யூஸ் பண்ணீங்கடா அதுல வரக்கூடிய ஆன்சர் வித்தியாசம் இருக்கும். ஆக்சுவல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கடா வரக்கூடிய ஆன்சர் தசமங்கள்ல சம்டைம் 1 ரூபாய் 2 ரூபாயில ஒரு 5 ரூபாயில வேல்யூ வித்தியாசமானாலும் உங்களோட ஆன்சர் ஸ்கீம்ல உங்களுக்கான ஆன்சர் எதை வச்சு கொடுத்திருப்பாங்கடா ஃபார்முலாவை வச்சு தான் கொடுத்திருப்பாங்க. அதால ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஃபார்முலா. இதை கட்டாயமாக பாடமாக்கி வச்சுக்கோங்க. 2வது ஃபார்முலாவை நம்ம வளமையா யூஸ் பண்ணுவோம். 1 r into 1 minus 1 1 plus r இன் எண்ணாம் அடுக்கு. ரைட், இதை நீங்க கட்டாயமாக நினைவு வச்சுக்கொள்ளணும். இப்ப இதன் அடிப்படையில் இது எப்படி இங்க கனெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பிரசன்ட் வேல்யூ என்பது என்ன? இப்போதைய பெறுமதி, அதுதான் இதனுடைய அர்த்தம். சோ இந்த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் அன் annuity அப்படின்னு சொல்லி எடுக்கிறத நாம இங்க இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த லோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் அன் லோன், ஒரு லோனினுடைய இன்றைய பெறுமதி. ரைட், இப்ப நம்ம இன்றைக்கு 8 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா இன்றைக்கு 8 லட்சம் ரூபாய் பெறுமதி 8 லட்சம் தான். சோ இந்த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் லோனை நாம இந்த annual installment, annual cash flowக்கு பதிலா நாம annual installment ஒரே விஷயம் தான், வேற வேற தலைப்பு. அதோட இந்த annuity ஃபேக்டரால பெருக்கினோம்னு சொன்னா இப்படி ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
ரைட்? அப்ப நம்மளோட ஃபார்முலா எப்படி மாறும்னு சொன்னா, நமக்கு கேட்கப்படுகின்ற கொஸ்டின் இங்க இந்த annual installment. நீங்க வருஷத்துக்கு எவ்வளவு கட்டுவீங்க அல்லது annual cash flow, இதான் நம்ம கிட்ட கேட்கப்படுகின்ற கொஸ்டின். அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? present value of an loan, ஒரு லோனினுடைய இன்றைய பெறுமதியினை நீங்க எதால பிரிக்கணும்? annuity ஃபேக்டரால பிரிச்சீங்கன்னு சொன்னா, நம்மளோட ஃபார்முலாவை நீங்க எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கன்னு சொன்னா, இந்த annuity ஃபேக்டரால நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? annual installment, ஆண்டுக்கு எவ்வளவு தவணை கட்டணமாக கட்டுவீங்க என்பது. am I correct? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? so present value of an annuity என்பது present value of an loanக்கு ஈக்குவல், லோனினுடைய இன்றைய பெறுமதி. ரைட்? அதை நம்ம பார்க்கிறோம். so annual installment into annuity factor. அப்ப நமக்கான புது ஃபார்முலா என்னன்னு சொன்னா, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா this one. என்னது? அதுதான் நீங்க present value of an loan annuity ஃபேக்டரால பிரிச்சீங்கண்டா உங்களோட annual installment amount உங்களுக்கு வந்துரும். அப்போ இங்க present value of an loan என்பது என்ன? 8 லட்சம். எவ்வளவுக்கு இப்ப லோன் எடுக்கிறோமோ அது இன்றைய பெறுமதியில 8 லட்சம் தான். இன்றைக்கு எடுத்தோம்னு சொன்னா 8 லட்சம். சோ இந்த 8 லட்சத்தை நாம பிரிக்க வேண்டியது இந்த annuity ஃபேக்டரால, ஆண்டு தொகை காரணியால நம்ம பிரிக்கணும். annuity ஃபேக்டரால நாம பிரிக்கணும். இப்ப annuity ஃபேக்டரை நாம எப்படி கண்டுபிடிக்கணும்? சோ annuity ஃபேக்டர் என்ற ஸ்டூடண்ட்ஸ் ஆண்டு தொகை காரணின்னு எடுத்துக்கொள்ளலாம். சரியா ஹன்ஃபி? சரியா? ரைட்? annuity ஃபேக்டர். சோ இந்த annuity ஃபேக்டரால நம்ம பிரிக்கிறோம்னு சொன்னா 8 லட்சத்தை பிரிக்கணும். இது எதுல இருந்து எடுக்கலாம்? டேபிள்ல இருந்து annuity ஃபேக்டர் எடுக்கலாம், அல்லது நாம எடுக்க வேண்டியது நம்மளோட ஃபார்முலா. சோ ஆல்வேஸ் யூஸ் தி ஃபார்முலா. சோ ஃபார்முலான்னு வரும்போது டைரக்டாகவே நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்மளோட இந்த ஃபார்முலாவை நேரடியா கால்குலேட்டர்ல நீங்க யூஸ் பண்ணுங்க. எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னா, சிம்பிளா 8 லட்சம், ஓகே, 800,000. சோ கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க 800,000, தென் இந்த பின்னங்கள் ஃபார்மேட்டுக்கு மாத்துங்க. சோ 8 லட்சத்தின் கீழ் annuity ஃபேக்டர். சோ இதுக்கு கீழே தான் ஒட்டுமொத்தமான அந்த ஃபார்முலாவை நம்ம டைப் பண்ணணும். சோ 1 கீழ் r, தென் அகைன் அதற்கு கீழே ஃபார்முலா. சோ 1 கீழ் r, r என்பது இங்க 9%. சோ 0.09, 9% என்பது 1 கீழ் 100, சாரி 9% என்பது 9 கீழ் 100, 0.09 அர்த்தம். தென் ஓபன் த பிரேக்கெட், 1 சய, தென் அகைன் 1 கீழ் 1 சக 6 அப்படின்னா 1.09. இதனுடைய எண்ணாம் அடுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் இந்த கடனை 5 வருடங்களில் கடனை செலுத்தி முடிக்கிறது செய்கிறார். சோ இது 5 வருடங்களாக இருக்க போகிறது. சோ 5 வருடங்கள், தென் க்ளோஸ் த பிரேக்கெட். ஓகே, தென் we are closing the bracket. That's it. சோ எவ்வளவு வருது ஸ்டூடண்ட்ஸ்? 2,05,673 ரூபாய் 96.56. இதுதான் வருஷத்துக்கு கட்ட வேண்டியதாக இருக்கும். சோ 205,673 205,673.9656 ரைட்? சோ இதுதான் இவருடைய தவணை கட்டணமாக இருக்க போகிறதா. இது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? Is it make sense all of you? ரைட்? சோ கடனினுடைய இன்றைய பெறுமதி, நம்ம கடன் எடுக்கிற தொகையை ஆண்டு தொகையால நம்ம பிரிச்சோம்னா நமக்கு annual installment கிடைக்கும். Shall I get a yes or no quickly please from all the people? Did you understand it? ரைட், ஓகே. சோ எல்லாருக்குமே இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் சோ. சோ இப்படித்தான் நம்ம கண்டுபிடிப்போம். சோ இதே விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளை நம்ம யூஸ் பண்ணியும் செய்யலாம். சிம்பிளா நமக்கு டேபிளை நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். ஆனா டேபிளை யூஸ் பண்ணி செஞ்சோம்னா நமக்கு ஆன்சர் கொஞ்சம் வித்தியாசமா. உதாரணத்துக்கு நம்மளோட annuity டேபிள்ல நம்ம பார்க்க போறோம். நமக்கு தேவை இங்க 9%, 5 வருஷம். ஓகே, சோ போறோம் cumulative present value டேபிள்ல நம்ம பார்க்கிறோம். இப்போ cumulative present value டேபிளை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். Right, this is our cumulative present value table. So we need to look at up 9%, 9%, 5 வருடம். So 5 periods. So it will give you 3.890. Okay, so 3.890.
3.890. ஸோ நீங்க 8,3.890 பிரிக்கலும் நேரடியாக. ஸோ கழிச்சா நமக்கு ஆன்சரை பார்ப்போம். இட்ஸ் கோயிங் டு பி 800,000 divided by 3.890. ஸோ 2,205,655. ஸோ there are different. ஸோ நீங்க பார்க்கலும் 205 655.527. ரைட். ஸோ இதால தான் சொன்னேன் நான் உங்களுக்கு ஆல்வேஸ் யூஸ் த ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் அமௌண்ட் கிடைக்கும். பட் இதை உங்களுக்கு ஆன்சர் தருவாங்க. பட் மார்க்கிங் ஸ்கீம்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணின ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர் ஸ்கீம்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தென் இட் வில் பி a ப்ராப்ளம். சரியா? ஸோ ஆல்வேஸ் யூஸ் த ஃபார்முலா மெத்தட். ரைட். ஸோ இதன் அடிப்படையில் 5 வருஷத்திலையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவர் தவணையாக கட்ட வேண்டியது இந்த அமௌண்ட்டாக காணப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் டு த கொஸ்டின். ஸோ வினா இலக்கம் 6ல ஏ கொஸ்டின் வெறும் 3 மார்க்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது மிச்சம் சிம்பிளான ஒரு விஷயம். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கல்குலேஷன் பண்ண தெரிஞ்ச போது. தென் பி கொஸ்டினை பாருங்க. சேர்த்திட்ட முகாமையாளர் ஒருவர் சேர்த்திட்டம் பி, சேர்த்திட்டம் கியூ, சேர்த்திட்ட ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் பி, ப்ராஜெக்ட் கியூ என்ற 2 சேர்த்திட்டங்களை மதிப்பிட விரும்புகிறார். இந்த இரு சேர்த்திட்டங்களினதும் ஆரம்ப கிரயம் மற்றும் வருடாந்த நிகர காசு பாய்ச்சல்கள் என்பன கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. இப்படிதான் உங்களுக்கு தருவாங்க. 2 ப்ராஜெக்ட் வந்துட்டு 2னுடைய இனிஷியல் கேஷ் அமௌண்ட் எவ்வளவுக்கு ஆரம்பத்தில் நம்ம முதலீடு செய்யப்படுறோம், நம்மளை விட்டு போகிற காசு, தென் எவ்வளவுக்கு வரும், எவ்வளவு காலத்துக்கு வரும் என்பது தந்துட்டு கம்பெனியுடைய மூலதன கிரயம், இதுதான் கழிவீட்டு காரணி, ஆண்டுக்கு 10%. இது வட்டி வீதம், கழிவீட்டு காரணி, மூலதன கிரயம், நிறைய சொற்களால சொல்லலாம். தென் நம்மகிட்ட கேட்கப்படுகின்ற கொஸ்டின், ஒவ்வொரு சேர்த்திட்டத்தினுடைய நிகர இற்றை பெறுமதியை காணுங்க, என்பிவியை கல்குலேஷன் பண்ணுங்க. 6 மார்க்ஸ். தென் மேற்படி என்பிவியின் அடிப்படையில் சிறந்த முதலீட்டு தெரிவை காரணத்துடன் இனங்காண்க. ஸோ இதுக்கு 2 மார்க்ஸ். ஸோ 8 மார்க்ஸுக்கு நம்ம கொஸ்டின் வருது. ஸோ இந்த கொஸ்டினை செய்வோம் நாம. ஸோ லெட்ஸ் டூ திஸ் கொஸ்டின் கைஸ். இப்ப பாருங்க, இதுல கொஸ்டின் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ரைட். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் ஹியர். ரைட். இப்போ இதுல ஏ கொஸ்டினை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம டீல் பண்ணுவோம். இந்த ஏ கொஸ்டினை பாத்தீங்கன்னு சொன்னா என்பிவியை கல்குலேஷன் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி என்பிவி கல்குலேட் பண்றேங்கிறதுல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஹவு வி வில் கல்குலேட் த என்பிவி அண்ட் சம்திங். ஸோ முதலாவது இதை இந்த ஃபார்மேட்லயே நீங்க எப்பயுமே செஞ்சு பழகணும். ஓகே. ப்ராஜெக்ட் பி, ரைட், திட்டம் பி. ஸோ ப்ராஜெக்ட் பியை பொறுத்த வரைக்கும் வருஷம் போடுவோம். தென் கேஷ் ஃப்ளோ, காசு பாய்ச்சலை போடுவோம். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், இதுல எத்தனை ஃபேக்டர்? 10% இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 10%. தென் பிரசன்ட் வேல்யூ, எவ்வளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் பியினுடைய பிரசன்ட் வேல்யூ இருக்குங்கிறத நம்ம போடுவோம். ஓகே. ஸோ இதன் அடிப்படையில் பாருங்க, நாம இயர் 0ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போதைக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கொள்றதுக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் 0 ஆல்சோ. ரைட். ஐ வில் கீப் திஸ் கொஸ்டின் ஹியர். ரைட். ஸோ இயர் 0ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். தென் இந்த கொஸ்டின் படி 0, 1, 2, 3 3 வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு காசு பாய்ச்சல் வரப்போகிறது. ஸோ 0, 1, 2, 3 போட்டுக்கொள்வோம். அதே மாதிரி காசு பாய்ச்சலை பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பி ப்ராஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இப்போ த மூமெண்ட் நவ் 4,50,000 ரூபாய். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 0 இயர் மீன்ஸ் நவ். இப்போ நாம இன்வெஸ்ட் பண்றது, அதுதான் 0 அமௌண்டினுடைய அர்த்தமாக இருக்க போகிறது. ஸோ இதன் அடிப்படையில் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 10%, எத்தனை பர்சன்டேஜா இருந்தாலும் இப்போதைக்கு 4,50,000 டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இப்போதைக்கு ஒன்று தான். பிகாஸ் 4,50,000 இப்போதைக்கு 4,50,000 தான் பெறுமதி. ஓகே, அதனுடைய நிகழ்காலம் பெறுமதி. தென் பி ப்ராஜெக்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடியக்கலாம் நமக்கு 2,50,000 ரிட்டர்ன் கொண்டு வரப்போகுது. செகண்ட் இயர்ல 2 லட்சம் கிடைக்க போகுது. தேர்ட் இயர்ல 1,25,000 கிடைக்க போகுது. இதெல்லாம் இதுல இருந்து வரக்கூடிய annual கேஷ் ஃப்ளோவாக இருக்க போகிறது. ஸோ இதை நம்ம போட்டுக்கொண்டோம். தென் இப்ப நமக்கு தேவை என்ன? நமக்கு பிரசன்ட் வேல்யூ டேபிள்ல இருக்கக்கூடிய காரணி. எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் 1, 2, 3 ஒரு 1, 2, 3, 4, 5 வருஷத்தினுடைய இதை நோட் பண்ணிக்கோங்க.
அல்லது அதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இட்ஸ் ஈஸி. டேபிள் தான் நமக்கு தேவைங்கிறது அவசியம் இல்லை. பிகாஸ் எப்படியுமே நமக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் தரப்போறாங்க. ஆனா எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறது அங்க கணக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 10%. ஸோ 10%ல நம்ம 1, 2, 3 வருஷத்துக்கான டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் தேவை. ஸோ பிரசன்ட் வேல்யூ டேபிள் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க தலைப்பை தான் பார்க்கணும். எந்த டேபிள் இருக்கிறோம்? நிகழ்கால பெறுமதி, நாட் கியூமுலேட்டிவ் பிரசன்ட் வேல்யூ. ஸோ பிரசன்ட் வேல்யூ டேபிளுக்கு போறீங்க. பிரசன்ட் வேல்யூ டேபிள்ல நமக்கு தேவை 10%ல முதலாவது இயர், 2வது இயர், 3வது இயர். ஸோ 0.909 0.909 தென் 0.826 தென் 0.751 0.751 இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம எல்லாத்தினுடைய பிரசன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க இயலும். ஸோ கண்டுபிடிச்சோம்னு சொன்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ இதன் அடிப்படையில் நம்மளினுடைய என்பிவியை நமக்கு சொல்ல இயலும் ப்ராஜெக்ட் பிக்கு. ஸோ ப்ராஜெக்ட் பியினுடைய என்பிவி பார்த்தீங்கன்னா 36,325 வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் என்பிவி. ஸோ என்பிவி இஸ் பாசிட்டிவ். ஓகே. ஸோ இந்த என்பிவி கால்குலேட் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிடுச்சா? ப்ராஜெக்ட் பிக்கு நான் செஞ்சது மேக் சென்ஸ்? இஸ் இட் ஓகே? ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா சிம்பிளா நமக்கு 4,50,000 ரூபாய் காசு இப்ப கொடுக்குறோம். இந்த 2,27,250, 1,60,100, 93,875 3 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய காசினுடைய இன்றைய பெறுமதி எவ்வளவு? 4,86,325 ரூபாய். ஸோ 4,86,325 ரூபாய் கிடைக்க போற காசினுடைய இன்றைய பெறுமதி. இப்ப கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்டினுடைய பெறுமதி 4,50,000. இந்த 4,86,325 இருந்து 4,50,000 போனா 36,325 ரூபாய் இப்போதைய பிரசன்ட் வேல்யூ டேர்ம்ல நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய காசாக இருக்கும். சரியா? சிம்பிளி அதுதான் என்னுடைய அர்த்தம். இது ப்ராஜெக்ட் பி. இது மட்டுமா இல்ல, நமக்கு ப்ராஜெக்ட் கியூவும் இருக்குது. ரைட். ஸோ ப்ராஜெக்ட் கியூவை நம்ம எப்படி பார்க்கலாம்டா, திரும்ப மறுபடியும் இயர் போட்டு மறுபடியும் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்லாம் தேவையில்லை. ஏன்னா ரெண்டுமே ஒரே டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ல தான் நமக்கு இருக்க போகிறது. அப்போ உங்களுக்கு 2 குளம் தான் நீங்க இருக்கும். என்ன நமக்கு தேவைண்டா, கேஷ் ஃப்ளோவும் பிரசன்ட் வேல்யூ, இந்த 2 குளம் தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கு. மற்றது எல்லாமே ஒரே விஷயம் தான். இதே டேபிள்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப கேஷ் ஃப்ளோ இயர் 0க்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா 4 லட்சம் கியூல இருந்து வந்து அவுட் ஆகுது. ரைட். ஃபர்ஸ்ட் 0ல இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு சொன்னா இட்ஸ் கோயிங் டு பி 400,000. அப்ப 4 லட்சத்தினுடைய இன்றைய பெறுமதி என்பது இந்த 1 இந்த 4 லட்சத்துல பெருக்க வரக்கூடிய 4 லட்சம் தான். ரைட். ஓகே ஃபைன். தென் அடுத்தது பாருங்க, அடுத்தது 2,50,000 2,75,000 சொல்லி இதனுடைய கேஷ் ஃப்ளோ ப்ராஜெக்ட் கியூல இருந்து வெளியாகக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இயர் 1ல 2,50,000 ரூபாய் காசு நமக்கு வெளியாகிறதுல நமக்கு காசு வரப்போகிறது. தென் 2வது வருஷம் 2 லட்சம், 3வது வருஷம் 75,000 இருக்க போகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதே பிரசன்ட் வேல்யூல வரக்கூடிய ஃபேக்டர் பட் 2,50,000 நம்ம பெருக்கணும்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 0.909 தான். பட் இங்கே நம்ம 2,50,000 பெருக்கி அதனுடைய பிரசன்ட் வேல்யூ பார்க்கிறோம். ஸோ 2வது வருஷத்தினுடைய 10% அதே ஃபேக்டர் பட் 2 லட்சத்துல பெருக்கி பார்க்கிறோம். ஸோ இப்போ நாம இப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் கியூவினுடைய ஒட்டுமொத்தமான என்பிவி நமக்கு கிடைக்கக்கூடியதாக வரப்போகுது. ஓகே. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹவ் த என்பிவி. எவ்வளவு வரப்போகுது? 48,775. இதனுடைய அர்த்தம் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்க, இந்த 2,27,250, 1,60,200, 56,325 வரப்போகின்ற 3 வருடங்கள்ல கிடைக்கக்கூடிய காசினுடைய இன்றைய பெறுமதி மொத்தமாக 4,48,775 ரூபாய். அதுல இருந்து 4 லட்சம் இப்ப கொஸ்ட் ஆகும்னு சொன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வரப்போகின்ற 3 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய காசினுடைய இன்றைய பெறுமதி டேர்ம்ஸ்ல எக்ஸ்ட்ராவா நமக்கு 48,775 ரூபாய் பிரசன்ட் வேல்யூல நமக்கு கூடுதலாக இருக்குது. ரைட். இதுதான் உங்களினுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन. என்னது? ஒவ்வொரு செயற்திட்டத்தினதும் நிகரற்ற பெறுமதியை கணிங்கன்னு சொன்னது. ரைட். இது முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சுதான்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல்? பிகாஸ் இதைத்தான் நீங்க மறுபடியும் செய்ய போறீங்க. இது ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய क्वेश्चन. Every time you will expect this NPV calculation. 6 மார்க்ஸுக்கு வரப்போறது. Right. So this is our first question.
ரெண்டாவது, மேற்படி என்பிவியின் அடிப்படையில் சிறந்த முதலீட்டு தெரிவை காணுங்க. அப்ப இந்த சிறந்த முதலீட்டு தெரிவு பிக்கு நம்ம எப்படி இதுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னு சொன்னா எப்பயுமே நீங்க காட்டணும் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே, திஸ் இஸ் ப்ராஜெக்ட் பி இனுடைய டீடைல்ஸ், தென் திஸ் இஸ் ப்ராஜெக்ட் கியூ இனுடைய டீடைல்ஸ் என்று காட்டிட்டு, முதலாவது முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் தமிழால டைப் பண்ணவா இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல டைப் பண்ணவா? உங்களுக்கு தமிழால டைப் பண்ணணுமா இங்கிலீஷ்ல டைப் பண்ணவா? பிகாஸ் நீங்களும் இட்ஸ் குட் நீங்க இங்கிலீஷ்லயே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போறது. ரைட் ரைட். ஸோ நான் தமிழ்ல மீனிங்ல சொல்றேன். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா முதலீடு. ஸோ ஆரம்பத்தில் முதலீடு வந்தும் எவ்வளவாக இருக்க போகிறது? ப்ராஜெக்ட் பில 4,50,000 இருக்க போகிறது. ப்ராஜெக்ட் கியூல நாம 4 லட்சம் ரூபாய் நம்மளினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அதே சமயம் என்பிவி, நெட் பிரசன்ட் வேல்யூ. ஸோ என்பிவியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ரெண்டுலையும் போடுங்க. ப்ராஜெக்ட் பியினுடைய என்பிவியை பாருங்க, 36,325 இருக்குது. ப்ராஜெக்ட் கியூனுடைய என்பிவியை பாத்தீங்கன்னா 48,775 இருக்க போகிறது. ரைட், இதுதான் இதனுடைய ரெண்டினுடைய என்பிவியாக இருக்க போகிறது. ஸோ இப்ப நாம என்ன சொல்லணும், இது எப்படி சிறந்தது என்று பார்க்கணும். ஸோ என்பிவில நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும், என்பிவியை வச்சு நம்ம பார்க்கும்போது முதலாவது என்பிவி என்பது பாசிட்டிவாக இருந்தால் தான் அந்த ப்ராஜெக்டை நம்ம ஹேண்டில் பண்ணிடு. நோ ப்ராப்ளம் நுஹா, நீங்க இப்படி சிம்பிளா நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறதால உங்களுக்கு தமிழ் மீடியத்துல மார்க்ஸ் கிடைக்கும். இட் டசன்ட் மேட்டர். சரியா? ஸோ முதலாவது என்பிவினுடைய கிரைட்டீரியா என்ன? நெட் பிரசன்ட் வேல்யூ என்பது பாசிட்டிவ் வேல்யூல இருந்தா தான் அந்த ப்ராஜெக்டே நல்ல. பிகாஸ் அட்லீஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு என்பிவி 0 அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐ எம் ஆஸ்கிங் எ சிம்பிள் கொஸ்டின். ஒரு ப்ராஜெக்டினுடைய நெட் பிரசன்ட் வேல்யூ வந்துட்டு 0வா வருதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இன்றைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய, எதிர்காலத்திலிருந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய காசினுடைய இன்றைய பெறுமதியும் இன்றைக்கு அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டும் சேம் ஆயிருக்குது. அதால நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேஷ் இன்ஃப்ளோவும் இல்லை என்ற அர்த்தம். அதாவது லாபமும் இல்லை, நட்டவும் இல்லை அர்த்தம். அப்ப என்பிவி அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் வேல்யூல, ஒரு பிளஸ் வேல்யூல இருந்தா தான் ஆக குறைஞ்சது லாபமும் நட்டமும் இல்லாமலுக்கு சரியா அந்த ப்ராஜெக்ட் எடுப்போம். அப்ப என்பிவி கூட 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 என்ன, நல்ல லாபம் கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அர்த்தம். நிறைய காசு பாய்ச்சல் அதுல மிச்சமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். காசு அவுட்ஃப்ளோவோட இன்ஃப்ளோ வந்துட்டு பிரசன்ட் வேல்யூ டைம்ல கூடுதலாக இருக்கும் அர்த்தம். அப்போ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லணும், ரைட், என்பிவி ஆஃப் போத் ப்ராஜெக்ட். ஸோ நான் தமிழ்ல எழுதுறேன். ரைட், இரு திட்டங்களினது, ரைட், என்பிவி ஆஃப் போத் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ். இரு திட்டங்களினதும் தேறிய அல்லது நிகர இற்றை பெறுமதி என்பிவி நேர்பெறுமதி ஆகும். பாசிட்டிவா இருக்குது. ரைட், இதை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க சொல்லுங்க. ரெண்டுமே பாசிட்டிவ். அப்ப ரெண்டுமே நல்ல ப்ராஜெக்ட் தான். ஆனா ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொன்னா, ஆனால் திட்டம் கியூவின், இதை நீங்க என்பிவிங்கிறதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, என்பிவி அதிகமாகும். ஸோ இதை சொல்லுங்க. சொல்லிட்டு மூணாவது லைன்ல, ஆகவே திட்டம் கியூ தெரிவு செய்யப்பட வேண்டியதாகும். முதலீடு செய்ய இப்படி செய்யலாம், முதலீடு செய்ய தெரிவு செய்யப்பட வேண்டியதாகும். ஸோ யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ திஸ் இஸ் அவர் கொஸ்டின் ஃபார் பி. இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க ஆன்சர் கொடுக்கணும். டஸ் இட் மேக் சென்ஸ்? மைனஸ் வந்தா நட்டம் சொன்னா எஸ், மைனஸ் வந்தா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய காசு பாய்ச்சலினுடைய இன்றைய பெறுமதி குறைவரிக்குது நாம இன்றைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை விட. ரைட், நேர்பெறுமதினா இங்க நமக்கு ஆன்சர் பிளஸ்ல தானே வந்திக்குது பாருங்க. நேர்பெறுமதினா இங்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த 36,325 ரூபாய், 48,775 ரூபாய் எல்லாமே பிளஸ்ல வந்திக்குது, மைனஸ்ல வரல. உங்களுக்கு கூட்டும் போது மைனஸ்ல வந்துச்சுன்னு சொன்னா அது மறைப்பெறுமதின்னு அர்த்தம். இப்ப நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் வரும்போது சில கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு மறைப்பெறுமதியில வரும். அந்த டைம் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள மாய்க்கும். விளங்குதா முஜாஹித், மனாஸ்? Okay, right, so this is our answer.
இதுதான் வினா இலக்கம் 6ல வந்திருக்கக்கூடிய கொஸ்டினாக இருந்துச்சு. ரைட். So let's move to the another year paper. So இதோட உங்களோட பார்ட் பி கொஸ்டின்ஸும் இப்படி தான் வரும். ஒரு கொஸ்டின் 6ல ஒரு பாடாக வரும். அடுத்தது MCQsல ஒரு 3 MCQs எதிர்பார்க்கலாம். தென் 2023 ஜனவரி பேப்பரை பாருங்க. பார்ட் ஏ கொஸ்டின் 1.2. ஸோ நீங்கள் தான் இப்போ ஆன்சர் பண்ண போறீங்க. பிகாஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் செஞ்சு காட்டேன். ஸோ யூ ஆல்சோ ஹேவ் டு டூ வித் யோர் ஓன் கல்குலேட்டர். கல்குலேட்டர் இல்லாதவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வி டோன்ட் ஹேவ் மச் கல்குலேட்டர். எகெயின் இம்போர்ட் பண்றதால நிறைய இம்போர்ட் சார்ஜஸ் மறுபடியும் போடுறதால கல்குலேட்டர் ப்ரைஸஸ் ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ். ரைட். அதே மாதிரி வேற கல்குலேட்டர் மாடல்ல இந்த மாதிரி உங்களுக்கு 2 லைன் டிஸ்பிளேஸ் வராது. FX991 MS-ல எல்லாம் சுமங்கலி உங்களுக்கு அந்த மாதிரி வராது. இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ரைட். ஸோ முதலாவது பாருங்க, நபர் ஒருவர் வருடாந்தம் கூட்டப்படுகின்ற 8% ஆண்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 20,000 முதலீடு செய்கிறார். 3வது ஆண்டினுடைய இறுதியில் அவருக்கு கிடைக்க வேண்டிய மொத்த வட்டி தொகை எவ்வளவு? சோ இது ஒரு கூட்டு வட்டியினுடைய சிம்பிள் கொஸ்டின். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்? இது ஆல்ரெடி நான் செஞ்சு காட்டின மாதிரியான கொஸ்டின். So now I need the answer from all the people. What's the answer? What's the answer? ஓகே, ஜைத்தானுக்கு 2வது ஆன்சர், ரிமாஸுக்கு 4வது, தயாலினி 4வது, ரிஃபாதா 2வது, கேஷவர்தனி செகண்ட் ஒன். ஸோ நிறைய பேர் 2வதுக்குள்ளேயும் 4வதுக்குள்ளேயும் தான் ஆன்சரா சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ 2வது சொல்றவங்களுக்கு 4வது சொல்றதுக்கு இடையில சின்ன புரிதல் ஒன்று டிஃபரெண்டா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப பாருங்க. ஸோ லெட்ஸ் டூ திஸ் கொஸ்டின். ஸோ 2023 January question. So simple students, let's see the questions. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபார்முலாவை போட்டதால் நான் இங்க ஃபார்முலா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியே வைக்கிறேன். கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலா என்ன? P into 1 plus R in N. இதுதான் நம்ம படித்த கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலா. மொத்த பெறுமதி V என்பது the total value equal to principal amount 1 plus R in N மடுக்கால் நம்ம பெருக்கணும். ஸோ இதன் அடிப்படையில் இந்த கொஸ்டின்ல P பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்? வருடாந்தம் கூட்டப்படுகின்ற 8% ஆண்டு வட்டி வீதத்தில் 20,000 முதலீடு செய்கிறாருன்னு சொன்னா, சோ முதலீடு செய்யப்படுகின்ற அசல் தொகை 20,000 ரூபாவாக இருக்க போகிறது. ஓகே. தென் R பெர்சன்டேஜ் 8% ஆண்டு வட்டி வீதம். அதே போல வருடாந்தம் கூட்டப்படுதுன்னா ஃப்ரீக்வன்சி ஒன்றுதான். பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் கூட்டப்படுதுன்னா ஃப்ரீக்வன்சி ஒன்றுதான். அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 3 வருடங்களுக்கு வரப்போகிறது. இங்க ஃப்ரீக்வன்சி நம்ம பார்க்க தேவையில்லை, பட் இருந்தாலும் F வந்து ஒன்றுதான். ரைட். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம சிம்பிளாக இதனுடைய டோட்டல் வேல்யூ எப்படி வரப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டல் வேல்யூவை we can just inject the numbers into the calculator and see. Right. ஸோ நம்பர்ஸ் நம்ம எப்படி போடலும்? V சமன் மொத்த பெறுமதியை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். நம்ம கிட்ட கேட்டது வட்டி தொகை மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம மொத்த தொகையை நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, the principal amount is 20,000, right? And open bracket 1 plus R 1.08 எண்ணாம் அடுக்குன்னு சொல்லும்போது 3 ஆண்டுகள். That's it. Then close the bracket, equation and make it in decimal. 25,194 ரூபாய் 24%. ஸோ 25,194 ரூபாய் 24%. இது மொத்த பெறுமதி. ஓகே. மொத்த பெறுமதிக்கு உடனடியா இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சரை தேடினீங்கன்னா 2வது வந்திருக்கு. அப்போ இந்த 2வது ஆன்சர் சொன்னவங்களோட பிரச்சனை எல்லாம் என்று நீங்க கொஞ்சம் அவசரம் கூடினாக்கள். ரைட். கேள்வியை நீங்க விளங்கி எடுக்காமலுக்கு எனக்கு தெரியும் கொஞ்சம் போகக்கூடியவங்களா இருக்கீங்க. சரியா? நம்ம கிட்ட கேட்ட கேள்வி வட்டி தான். ஆனா வியை தான் நீங்க கண்டுபிடிக்கீங்க. வி என்ன? மொத்த தொகை. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். 20,000 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி 25,000 ரூபாய் மட்டுமே உங்களுக்கு வட்டியாவே கிடைச்சிருமா 3 வருஷத்துல? சோ இந்த 2வது ஆன்சர் சொன்னவங்க ஹாமித், அப்புறம் இனாஸ், ரிஃபாஸ், ஃபிராஸ், ஓகே, கேஷவர்தனி, ரிஃபாதா, கொஞ்சம் கவனமா இருக்கணுமா? நம்ம கிட்ட கேட்கப்படுகின்ற கேள்வி மொத்த தொகையா அல்லது வட்டியா என்பது. ஓகே. சோ நம்ம கிட்ட கேட்கப்பட்டது வி. நாம எப்படி அப்ப வட்டியை கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மொத்த தொகையில இருந்து ஆரம்பத்துல நம்ம கொடுத்த
பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சு விட்டோம்னு சொன்னா நமக்கு சிம்பிளாக நமக்கு கிடைக்கப்பட போகிறது. இதன் அடிப்படையில் 25,194 ரூபாய் 24% எல்லாம் சேர்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை. ஆரம்பத்துல நாம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 அப்ப வட்டியாக மட்டும் நமக்கு கிடைத்தது என்ன? இதனுடைய வித்தியாசம். 25,194.24 இருந்து 20,000 நம்ம கழிச்சு விட்டோம்னு சொன்னா we can get 5,194 ரூபாய் 24% தான் வட்டி. நம்மகிட்ட கேட்ட கேள்வி 3வது ஆண்டு இறுதியில் அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வட்டி தொகை எவ்வளவு என்பதுதான் கிட்டிய எண்ணில். அப்ப கிட்டிய எண்ணில்ங்கும் போது என்ன? 5,194 ரூபாய் ஆன்சர். சோ the actual answer is என்னவா இருக்குது? What's the answer? The fourth one is the actual answer. So 1.2க்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா 4ஆவதாக இருக்க போகிறது. Then 1.8 பாருங்க. 1.8 क्वेश्चन பாருங்க. Normal invested an amount in a bank at an interest rate of 12% per annum. Normal என்பவர் 12% வருடாந்த வட்டி வீதத்தில் ஒரு தொகை பணத்தை முதலீடு செய்கிறார். If the interest rate is compounded semi-annually, right? வட்டியானது அரையாண்டுக்கு ஒரு முறை. சோ இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக கூட்டப்படல, 6 மாசத்துக்கு ஒருக்காக கூட்டப்படுகிறது. எனின் வருடாந்த விளைவு வட்டி வீதம் என்ன? எஃபெக்டிவ் annual interest rate. சோ இதுக்கு சிம்பிளா நமக்கு என்ன தெரியணும்? எஃபெக்டிவ் annual interest rateனுடைய ஃபார்முலா நம்ம படிச்சுக்கிறோம். என்னன்னு படிச்சுக்கிறோம்? 1+r n இன் -1 போட்டு 100% பெருக்கணும். நம்ம தியரி கிளாஸஸ்ல உங்களுக்கு ஃபார்முலா புக்ஸ்ல எல்லாம் இருக்குது. சோ 1.8 क्वेश्चனுக்கு சிம்பிளா நமக்கு ஃபார்முலா மட்டும் தான் தேவை. சோ EIR இனுடைய ஃபார்முலா என்ன? நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன் ஃபார்முலாவை பாருங்க. 1+r இன் n அடுக்கு -1 100% பார்க்கிறதுக்கு 100ஆல பெருக்குவோம். சோ இது நாம உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்த டைம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். இது எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லி தந்திக்கிறேன் தியரி கிளாஸஸ்ல. அப்போ டைரக்டாகவே எஃபெக்டிவ் annual interest rate தந்தா நம்ம கால்குலேட்டருக்கே நம்ம வந்துடலாம். அப்போ 1+r இன் n-ஆம் அடுக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாமல் என்பவர் 12% வருடாந்த வட்டி என்று சொன்னா இந்த क्वेश्चनல r என்பது 12%. ஓகே. ஆனா எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது நாம n-ம் r-ம் ஒரே லைன்ல இருக்கும். அதாவது n வந்து காலாண்டுக்கு சொன்னா எத்தனை காலாண்டுக்கான வட்டி வீதம் இருக்கணும். வருஷத்துக்கு சொன்னா வருடத்திற்குரிய வட்டி வீதம் இருக்கணும். இதன் அடிப்படையில் அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னா 12%. அரையாண்டு என்பது 2 தடவைகள் வரக்கூடியதாக இருக்கும். சோ நீங்க இந்த வட்டி வீதத்தை நீங்க 6 மாதத்துக்கு ஒருக்கான வட்டி வீதமாக மாத்தீங்கன்னு சொன்னா 12 நீங்க 2ஆ பிரிச்சீங்கன்னு சொன்னா you will get 6%, right? 6% வரும். அப்போ எத்தனை தடவைகள் வட்டி கூட்டப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சொல்லிக்கிறாங்க 12% வருடாந்த வட்டி வீதத்தில் ஒரு தொகை பணத்தை முதலீடு செய்கிறார். வட்டியானது அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் சொன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கூட்டப்படக்கூடியதாக இருக்கும். பிகாஸ் நாம ஆண்டுக்கான பயனுறுதி வாய்ந்த வட்டி வீதம் தான் நம்ம சொல்ல போறோம். சோ ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம பார்க்க போறோம். சோ n வந்துட்டு வருடத்திற்கு எத்தனை தடவை கூட்டப்படுகிறது இதுதான் நம்மளோட क्वेश्चन. அப்போ இப்ப நீங்க கால்குலேட்டர்ல இந்த r-ஐயும் n-ஐயும் நீங்க தீர்மானிச்சதுக்கு பிறகு மாத்தினதுக்கு பிறகு நாம இப்ப ஆன்சரை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். அப்ப இதன் அடிப்படையில் 1+r இன் n-ஆம் அடுக்கு என்பது 1.06. பிகாஸ் 6% என்பது 0.06. 1.06 இன் n-ஆம் அடுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2 இதுல இருந்து 1 கழிக்கணும். கழிச்சிட்டு வர ஆன்சரை தசமத்துக்கு இங்க இருக்கு SDன்ற கீ இருக்குது. இந்த கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா தசமத்துக்கு மாறும். தென் 100ஆல நாம பெருக்கணும். அப்பதான் நமக்கு 100% கிடைக்கும். பிரிச்சிங்கடா again 309/25 இந்த SD கீயை பிரஸ் பண்ணுங்க. it will give you the decimal answers 12.36. அப்படின்னா 12.36% தான் 12% பயனுறுதி வாய்ந்த வட்டி வீதம் அல்லது வருடாந்த விளைவு வட்டி வீதமாக இருக்கும். எஃபெக்டிவ் annual interest rate ஆக இருக்கும். இது புரியுதா நான் சொன்னது? இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரியுதா? பிகாஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கு क्वेश्चन மறுபடியும் you will get it. Does it make sense? புரியுதா ஸ்டூடண்ட்ஸ் நான் சொல்ற விஷயங்கள்? ரைட்? சிம்பிள். முதலாவது இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். EIR எப்படி கண்டுபிடிக்கிற? 1/r இன் n-ஆம் அடுக்கு 1 100% பார்க்கணும். இந்த r என்பது நமக்கு தரப்படும் போது क्वेश्चनல ஸ்டூடண்ட்ஸ் அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுதுண்டா வருஷத்துக்கு 2 தரம் கூட்டப்படுது. அப்ப frequency 2.
அப்போ நீங்க உங்களுடைய வருடாந்த வட்டி விதத்தை 2ஆ பிரிக்கணும். ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஷாஹில் உங்களுக்கு புக்ல தந்திக்கிறேன் தானே. உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு டெலிவரி பண்ணணும். நீங்க எடுக்கலையா புக்ஸ் ஒன்றுமே? அதான் நான் சொல்லிட்டு புக்ஸ் எடுங்கன்னு சொல்லி புக்ஸ் எடுங்க, பாஸ் பேப்பர் எடுங்க, எல்லாமே பிரிண்டட் பண்ணி ஆல்ரெடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டெலிவர் பண்ணியாச்சு. உங்களோட அட்ரஸை கொடுத்து உங்களோட பேமெண்ட் விஷயங்களை முடிச்சு ப்ளீஸ் டேக் த நோட்ஸ். ரைட். இப்போ உதாரணத்துக்கு இதை சொன்னீங்கன்னா இதுல எஃப் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல ஃப்ரீக்வன்சிங்கிறது இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஃப்ரீக்வன்சி? ஃப்ரீக்வன்சி என்பது 2. வருஷத்துக்கு எத்தனை தடவை கூட்டப்படும். சோ எத்தனை தடவை கூட்டப்படுகிறதோ அத்தனை தடவைக்கு என்ன வட்டி வீதம். இப்போ வருடாந்த வட்டி வீதம்னா நீங்க எதையும் பிரிக்க தேவையில்லை. எண் வந்து ஒன்றுதான். என்ன வட்டி வீதம் தாராங்களோ அதுதான். ஒரு தடவை ஆண்டுக்கு ஒரு தடவை கூட்டப்படுதுண்டா. அரை ஆண்டுக்கு ஒருக்காக கூட்டப்படுதுன்னு சொன்னா நீங்க உங்களுடைய ஆண்டு வட்டி வீதத்தை நீங்க 2ஆ பிரிச்சு 6 மாதத்துக்குரிய வட்டி வீதமா பார்க்கணும். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி வீதம் கூட்டப்படுகிறது, பயனுறுதி வாய்ந்த வட்டி வீதம் தந்தாங்கன்னா சாதாரணமான வட்டி வீதத்தை 4ஆ பிரிச்சு வரக்கூடிய ஆன்சர் தான் நீங்க 6ஆ எடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எண் வந்துட்டு 4ஆ வரப்போகுது. ஒரு வருஷத்துக்கு 4 தடவை கூட்டப்பட போகுதுன்னு சொல்லி. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இது மாதிரி வரப்போகுது. இப்போ சிம்பிளா நமக்கு என்ன தேவைண்டா, இந்த எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வருடாந்த விலை வட்டி வீதம் காணும் போது நமக்கு தரக்கூடிய ஆர் வந்துட்டு வருடத்திற்கான வட்டி வீதமா தருவாங்க. சோ அது அரை ஆண்டுக்கு ஒருக்காக கூட்டப்படுதுன்னு சொன்னா அதை நீங்க 2ஆ பிரிக்கணும். அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டப்படுதுன்னா நீங்க 1ஆ தான் பிரிக்கணும். சோ சேம் ஆன்சர். அல்லது காலாண்டுக்கு ஒருக்காக கூட்டப்படுதுன்னா நீங்க 4ஆ பிரிக்கணும். அதே சமயம் உங்களோட எண் வந்துட்டும் ஆண்டுக்கு ஒருக்கா கூட்டப்படுதுன்னு சொன்னா 1 தான். வருடத்திற்கு ஒரு அரை ஆண்டுக்கு ஒருக்காக கூட்டப்படுதுன்னு சொன்னா 2. காலாண்டுக்கு ஒருக்காக கூட்டப்படுதுன்னா 4 அர்த்தம். சிம்பிள் விஷயம். புரியுதா உங்களுக்கு? சோ இது பிறகு வரக்கூடிய எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்க்ளூட் பண்றதுல நீங்க சரியா இருக்கணும். ஓகேவா? இஸ் இட் மேக் சென்ஸ்? இந்த 1.8 கொஸ்டின் விளங்கிருச்சா? ஆல்ரெடி கிளாஸஸ் சரியா ஃபாலோ பண்ணி தியரி கிளாஸஸ் எல்லாம் ஒழுங்கா வீடியோஸ் எல்லாம் பார்த்து படிச்சீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபார் யூ. ஈக்குவேஷன் தருவாங்களான்னா இல்ல. எம்சி கொஸ்டின்ல ஈக்குவேஷன் தந்தா இந்த கொஸ்டின்ல வேற என்ன இருக்குது? ஆனா உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. அதாவது ஈக்குவேஷன் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல இருக்குது. ஓகே, ஈக்குவேஷன் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல இருக்குது. நான் உங்களுக்கு தந்திக்கிறேன் பாருங்க. ஈக்குவேஷன் உங்களுக்கு தர வேண்டியதுல இந்த இருக்குது பாருங்க. இவ்வளவு ஈக்குவேஷன் உங்களுக்கு தரப்படும். எளிய வட்டியினுடையது, கூட்டு வட்டியினுடையது, பிரசன்ட் வேல்யூ டிஸ்கவுண்டிங் காண்றது, அதே மாதிரி எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 1+r in n-1 100%. ரைட், EIR-ம் தருவாங்க. இவ்வளவு பர்சன்டேஜ் இவ்வளவு எம்சிக்கும் உங்களுக்கு அலகு 2 சார்பாக உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவுக்கு ஈக்குவேஷன்ஸ் அலகு 2 சார்பாக. சோ திரும்ப கால்குலேஷன் பண்ணி காட்ட சொல்றீங்க. ஓகே, லெட்ஸ் டு இட். பாருங்க, 1+r in n அப்படின்னா 1.0r in n-ஆம் அடுக்குன்னு சொன்னால் இங்க 2, தென் சய n-ஆம் அடுக்கு 2, சய 1, தென் 100%க்கு 100ஆல பெருக்குங்க. யூ வில் கெட் 12.36. 12.36. Yes, we have to choose the correct equation. Right. So அடுத்த क्वेश्चन பாருங்க ஸ்டூடண்ட். that is 1.9. so இதனுடைய ஆன்சர் என்ன? 1.8க்கு 12.36 இரண்டாவதாக இருக்க போகிறது. 1.9 பாருங்க, 1.9. Sarath invested rupees 100,000 in a fixed deposit of a bank for 2 years at the annual interest rate of 16% compounded quarterly. இப்போ இத பாருங்க, சரத் என்பவர் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டப்படுகின்ற 16% வருடாந்த வட்டி வீதத்துல 2 ஆண்டுகளுக்கு வங்கி ஒன்றினுடைய நிலையான வைப்பில் ரூபாய் 1,00,000 முதலீடு செய்கிறார். 2வது ஆண்டினுடைய இறுதியில் நிலையான வைப்பினுடைய முதிர்வு பெறுமதி என்ன? சோ இது ஒரு கூட்டு வட்டி சம்பந்தப்பட்ட கொஸ்டின். கடைசி வேல்யூ என்பது நமக்கு என்னன்னு கேக்குறாங்க. சோ இது வந்து வளமையான நம்மளோட ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சோ சரத்தினுடைய கொஸ்டின். சோ லெட்ஸ் டு தட். சோ சரத்தினுடைய கொஸ்டின்ல வரக்கூடிய அவருடைய ஃபார்முலாவை பாருங்க. கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலா நான் போட்டுக்கிறேன். V சமன் மொத்த வேல்யூ சமன் P into 1 plus in Rn. இதை மறந்துடக்கூடாது. ரைட், இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எடுப்போம். இதுல இருக்கக்கூடிய P என்பது என்ன? சரத் என்பவர் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டப்படுகிறது. 16% வருடாந்த வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு வங்கி ஒன்று நிலையான வைப்பில் ரூபாய் 1,00,000 முதலீடு செய்கிறார். சோ 100,000 இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட். ரைட், அவருடைய அசல் தொகை. தென் வட்டி வீதம் 16% நார்மலான வட்டி வீதம் வருது. N 2 ஆண்டுகளுக்கு பிக்ஸ் டெபாசிட் ஒன்றுல வைக்க போறார். 2 வருஷம் அடிக்க போகுது. F பாருங்க, ஃப்ரீக்வன்சியை பாருங்க, எவ்வளவு தடவை கூட்டப்படுகிறது. காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறதுன்னு சொன்னா
எத்தனை தடவைகள்? ஒரு வருடத்திற்கு 4 தடவை கூட்டப்படுகிறது. அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன்? இப்போ பெருக்கி பிரிச்சு பெருக்கணும். என்னத்தை செய்யணும்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 16% என்பது ஆண்டுக்கானது. ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒருக்கான்னு சொன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா. அப்ப 4 தடவை கூட்டணும்னு சொன்னா இந்த ஆண்டு வட்டி வீதம் 16% 4ஆ பிரிச்சீங்கன்னா காலாண்டு வட்டி வீதம் 4% மாறும். இட்ஸ் கோயிங் டு பி 4%. அதே மாதிரி 2 வருஷத்துல எத்தனை தடவை வட்டி கூட்டப்படும்னா இந்த 4ஆல பெருக்குங்க. 2 தர 4 8 தடவைகள். பிகாஸ் 2 வருஷம், ஒரு வருஷத்துல 4 தடவைண்டா 8 தடவைகள் கூட்டப்பட போகுது. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபார்முலால யூஸ் பண்ணக்கூடிய ஆர் அண்ட் என் ஆக வரும். இது போன கொஸ்டின்ஸ்ல நான் செஞ்சு காட்டினது தான். வெரி சிம்பிள். அப்ப இதன் அடிப்படையில் நம்மளினுடைய ஃபார்முலாவை நம்ம டிரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். சிம்பிளா ஃபுல்லாவே நீங்க போடையிலும். ஸோ பி 100,000. இட் இஸ் 100,000. ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் ஆர் வந்து 1.04 வரப்போகிறது. அதனுடைய எண்ணாம் அடுக்கு வந்து 8 வரப்போகிறது. ரைட்? அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட். தென் 1,36,856. இது என்ன? மொத்த பெறுமதி. ஸோ வி சமன் 1,36,856.905. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் வேல்யூ. நம்ம கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன? நிலையான வைப்பினுடைய முதிர்வு பெறுமதி அப்படின்னா கடைசியில டெர்மினலா எவ்வளவுக்கு வட்டி எல்லாம் சேர்ந்து இருக்கும்னா இந்த அமௌண்ட் இருக்கும். இதுதான் ஆன்சர். அப்ப இதனுடைய ஆன்சர் 1,36,856 ரூபாய் நெருங்கியதாக இருக்கக்கூடியது 1,36,857 இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ த ஆன்சர் நம்பர் இஸ் செகண்ட் ஒன்னாக இருக்க போகிறது. முஜாஹித் அண்ட் மனாஸ் 1.04 எப்படி காட்டுங்கன்னு சொன்னா 1.04 1 பிளஸ் ஆர். ஆர் நமக்கு 16% வருஷத்துக்கான வட்டி. ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒருக்காக கூட்டப்படுதுன்னா 16% 4ஆ பிரிங்க. பிகாஸ் காலாண்டு என்பது 3 மாதம். 3 மாதங்கள் வருடத்துல 4 தடவை வரும். ஸோ 4ஆ பிரிச்சிங்கன்னா 4%. 4%னா 4 × 100. 4 × 100 0.04. ஸோ 1 சகா 6 1.04 அர்த்தம். ரைட்? ஸோ இதான் உங்களுடைய மொத்த பெறுமதி. ஸோ 1.9 the answer number is it's going to be the second one. இரண்டாவதாக இருக்க போகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த क्वेश्चन புரிஞ்சுதா? Am I make sense to you? இது புரியுதா உங்களுக்கு? ஓகே. Right? It's fine. Right. Then let's move to the part C. Question number 6. So இது வளமையான question. annual installment loan நம்ம கண்டுபிடிக்கணும், amortization schedule தயாரிக்கணும், NPV கணிக்கணும், best investment எதுன்னு சொல்லி பார்க்கணும். சிம்பிளா question கட்டிக்கிறாங்க. So let's do this question. வினா இலக்கம் 6 பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க எல்லாம் உங்களுக்கு இந்த வருடாந்த தவணை கட்டணம் என்பது தேவைப்படுதோ அங்க நமக்கு ஆண்டு தொகை கணிக்கக்கூடிய அந்த ஆண்டு தொகைக்கான காரணி, என்யூட்டி ஃபேக்டருக்கான காரணியினுடைய ஃபார்முலா நமக்கு தேவைப்படும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுல ஏ கொஸ்டினை பாருங்க. 8% என்ற வருடாந்த வட்டி வீதத்தில் 5 வருடங்களுக்கு அமல் என்பவர் 7 லட்சம் ரூபாய் கடன் ஒன்றை பெற்றுக்கொள்றார். ஓகே. இக்கடனானது 5 சமனான வருடாந்த தவணை கட்டணங்களாக செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும். ஸோ சமனான வருடாந்த தவணை கட்டணம் என்றாலே உங்களுக்கு இந்த என்யூட்டி ஃபேக்டருடைய ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். ஸோ நம்ம கிட்ட கேட்கறது முதலாவது வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு கட்டுவீங்க. வருஷத்துக்கு எவ்வளவு நீங்க கட்டுறீங்கடா அதை வச்சு உங்களினுடைய அமோர்டைசேஷன் ஷெட்யூல், கடன் மீள்கொடுப்பனவை காட்டுகின்ற கடன் தீர்ப்பனவு அல்லது கடன் அழிவு அட்டவணையை தயாரிங்க. ஸோ 2 கொஸ்டினும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆன மாதிரியான கொஸ்டினா வருது. எஸ், அவங்க மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு தருவாங்க. ஓகே, ரைட். ஸோ முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய ஏ கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரை பண்ணுவோம். இது என்னது? இது என்னத்தோட சம்பந்தப்பட்டது? உங்களுக்கு ஞாபகம் நான் என்ன சொல்லிக்கிறேன்? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் அ லோன். நம்ம கடைசி 2023 ஜூலைல இருந்து செஞ்ச கொஸ்டின்ல நம்ம எடுத்தது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? லோன் அமௌண்ட்டை என்யூட்டி ஃபேக்டரால பிரிச்சோம்னா டிரெக்டாவே நமக்கு annual இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு கிடைக்க போகுது, எவ்வளவு கட்டணுங்கிறது. அப்போ இதை நீங்க டிரெக்டாவே எடுத்து போடுங்க. ஸோ லோனினுடைய இன்றைய பெறுமதியை நீங்க பிரிக்கணும் என்யூட்டி ஃபேக்டரால. இப்போ நமக்கு வேலை மிச்சமாக போது, நிறைய யோசிக்க தேவையில்லை. இதை பிரிச்சோம்னா நமக்கு annual இன்ஸ்டால்மெண்ட் லோன் வந்து கிடைக்கும்.
ரைட்? எவ்வளவுக்கு ஆண்டுக்கு பேமெண்ட் பண்ணணும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் annual பேமெண்ட், ஆண்டுக்கான பேமெண்ட் என்பது எவ்வளவுங்கிறது நமக்கு கிடைக்கும். சரி, இது நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் லோன் எவ்வளவு எடுக்கிறாரோ அதுதான் லோன் டே அமௌண்ட். ஸோ 7 லட்சம் என்பது நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 700,000. ஸோ 7 லட்சம் கடன் ஒன்றை பெற்றுக்கொள்றார். இப்போ நமக்கு தேவை annuity factor. அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், annuity factorக்கு ஆல்வேஸ் யூஸ் திஸ் டேபிள் 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 டேபிள், ரைட்? அப்போ நமக்கு தரப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேரடியாக கால்குலேட்டருக்கு வாங்க, ரைட்? ஸோ 7 லட்சத்தை நம்ம பிரிக்கணும், 700,000. ஸோ பின்னங்களுக்கு மாத்துங்க, 7 லட்சம். 7 லட்சத்தின் கீழ் இப்போ இந்த annuity factor இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வர போறோம். ஸோ ஒன்றின் கீழ் ஆர். ஸோ எகெயின் பிரஸ் இட், ஒன்றின் கீழ் ஆர். இந்த கொஸ்டின்ல ஆரை பாத்தீங்கன்னா 8% என்ற வருடாந்த வட்டி. ஸோ 8% 0.08 அர்த்தம். Then again open the bracket, 1 minus then பின்னங்களுக்கான ஃபார்முலா ஒன்று செய்ய ஒன்றின் கீழ் 1 plus r அப்படின்னா 1.08 5 வருடங்கள் தந்திக்கிறாங்க. ஸோ n வந்து 5 வருடங்களாக வரப்போகிறது. and close the bracket and enter, you will get the answer. எவ்வளவு? 1,75,319 ரூபாய் 51.82% காணப்படுகிறது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம போட்டோம்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி $175,319.5182. ஓகே, இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய annual அமௌண்டா இருக்கு, ரைட்? ஸோ இதை நாம ஈஸினஸுக்காக நம்ம மட்டம் தட்டி எடுத்தோம்னு சொன்னா ரைட், 1,75,320 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து டெய்லி ஒவ்வொரு வருடத்திற்கும் வட்டியோட சேர்த்து பேமெண்ட் பண்ற அமௌண்டா இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இதை வச்சு நாம இப்ப தயாரிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் நம்மளோட ஷெடியூல். ஸோ ஷெடியூலை நம்ம தயாரிப்போம். இப்போ ஷெடியூல் நமக்கு தெரியும், நம்மளோட ஃபார்முலா தெரியும், அமோர்டைசேஷன் ஷெடியூல் நமக்கு தெரியும். ஆண்டுகள் போடுவோம், எவ்வளவுக்கு கடன் பொறுப்பு, ஆரம்ப பொறுப்பு நமக்கு இருந்தது என்பதை நாம காட்டுவோம். ஸோ ஆரம்பத்தில் எவ்வளவுக்கு ஓப்பனிங் லயபிலிட்டியோட இவங்க இருக்கிறாங்க. தென் அந்த கடனுக்கு வட்டி கொடுக்கணும், ரைட்? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணணும். தென் இது ரெண்டுக்கும் சேர்த்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பேமெண்ட் பண்ணுவாங்க அல்லது பேமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. தென் க்ளோசிங் லயபிலிட்டி, இறுதி பொறுப்பு, ரைட்? இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தந்த அமோர்டைசேஷன் டேபிளாக இருக்க போகுது. ஸோ இதுல இயர் 1ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த கொஸ்டின் படி 5 சமனான வருடாந்த தவணை கட்டணம்னு சொன்னா 5 வருஷத்துக்கு நாம லோனை பேமெண்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5. ஓகே, இப்போ ஆரம்ப பொறுப்பு பாத்தீங்கன்னா 8% வருடாந்த வட்டி, 5 வருஷங்களுக்கு கடன் எடுக்கிறோம், 7 லட்சம் ரூபாய் கடன். இது லீஸ் இல்ல, நம்ம டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கு. அதே மாதிரி நாம கடனுக்கு பகுதி, காசுக்கு பகுதி எல்லாம் எடுக்கல. ஸோ இங்க ஓப்பனிங் லயபிலிட்டியே நம்மளோட 7 லட்சம் தான். ஸோ 700,000 இஸ் த லயபிலிட்டி அமௌண்ட். ஸோ மொத்தமாக 7 லட்சமே மொத்த கடன் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இங்க இல்லை, ரைட்? ரைட். இப்போ இந்த 7 லட்சத்துக்கு வட்டி பர்சன்டேஜ் என்ன? 8%. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 8%. இட் இஸ் 8%. ஸோ 8% பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு 0.08 பேருக்குங்க, யூ வில் கெட் 56,000. இப்போ இந்த annual இன்ஸ்டால்மெண்ட்ங்கிறது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? நாம இங்க கண்டுபிடிச்சு இந்த 1,75,320 ரூபாவாக இருக்க போகிறது. இதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சோம், ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவுக்கு பேமெண்ட் இவங்க கொடுக்க போறாங்க என்பது. ஓகே, ஸோ இதன் அடிப்படையில ஒரு வருஷம் முடியக்கல நம்மளோட பொறுப்பு 5,80,680 ரூபாவாக இருக்கும். இப்ப 2வது வருஷத்தினுடைய ஆரம்பம் இந்த 5,80,680 இருக்கும். இதுக்கு 8%, 5,80,680 8% பாத்தீங்கன்னா 46,564 வரும். சேம் annual இன்ஸ்டால்மெண்ட், அது சமனாக காணப்பட போகிறது. இதன் அடிப்படையில க்ளோசிங் லயபிலிட்டி பாத்தீங்கன்னா 4,51,815 வரப்போகுது. தென் அகைன் தேர்ட் இயர் வந்து செகண்ட் இயரினுடைய க்ளோசிங் அறிக்க போகுது.
ரைட். இதனுடைய வட்டி 8% கண்டுபிடிங்க. 36,145 ரூபாய் வரைக்கும் போகிறது. சேம் annual இன்ஸ்டால்மெண்ட். ஸோ 3வது வருஷம் முடியக்குள்ள 3,12,641 ரூபாவா இருக்க போகிறது. அகெயின் 4th இயர்ஸ் க்ளோசிங் லயபிலிட்டி 3rd இயர் ஆரம்பமாக இருக்க போகிறது. தென் அகெயின் இந்த 3,12,641க்கு நீங்க 8% பார்த்தீங்கன்னா 25,011. சேம் annual இன்ஸ்டால்மெண்ட். தென் 4வது வருஷம் முடியக்குள்ள நம்ம கடன் 1,62,333 வரும். இப்போ உங்களுக்கு விளங்கும், நம்ம வளமையாக வருஷத்துக்கு 1,75,320 ரூபாய் பேமெண்ட் பண்றோம். நம்ம கடன் 1,62,333க்கு தான் இருக்குது. சம்டைம் இதுதான் நம்ம கடைசி பேமெண்டாக இருக்கலாம். ஏன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு தான் நம்ம தவணையே பேமெண்ட் பண்ண போறோம். எனவே கவனமா இருங்க. ஸோ 1,62,333 ரூபாய் வரப்போகுது. இதுக்கு வட்டியை கல்குலேட் பண்ணுங்க. ஸோ வட்டியை கல்குலேட் பண்ணீங்கன்னு சொன்னா இட் வில் கிவ் யூ 12,987. ஸோ இது ரெண்டையும் கூட்டினாலே நம்ம 1,75,320 தான் கொடுக்கணும். ஏன்னு சொன்னா நாம ஆல்ரெடி எல்லா ஃபார்முலாவை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். எனவே நமக்கு எக்ஸாக்டா சரியா 0ல வந்து முடியும். ஸோ அதே தொகையை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5வது வருஷம் முடியக்குள்ள உங்களோட கடன் 100% முடிஞ்சிடும். புரிஞ்சுதா? மேக் சென்ஸ்? ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னு சொன்னா நாமளே annual இன்ஸ்டால்மெண்ட்டையும் கண்டுபிடிச்சு நாமளே அமோர்டைசேஷன் ஷெட்யூலையும் உருவாக்குற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின். ரைட்? Is it make sense? Rifada, Lakshana, Hilma, Kartika, Prashana, Firas, Ishfara, Ilma, Amra, Afia, Akash, Atif, Shamail, Abdurrahman, Atiba, Arshad, Aflal, Ahmad, Akmal, Amna, Angelo, Arif, Ashifa, Ashwini, right? Aisha, Amna, Azmi, make sense? Okay? Right. தென் அடுத்து பாருங்க, அடுத்த பார்ட் வந்து நமக்கு கீழ்வரும் அட்டவணை 2 செயற்திட்டங்கள். ஸோ நிகர ஈற்றை பெறும்படி சிறந்த முதலீட்டு தெரிவு என்ன? ஸோ எகெயின் நாம படிச்ச அதே கொஸ்டின், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமலுக்கு மறுபடியும் நமக்கு 2023 ஜனவரியில் வந்து. ஸோ நம்மளோட ஃபார்முலா ஃபார்மேட் எல்லாத்தையும் போட்டீங்கன்னா சிம்பிளா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதலாவது ப்ராஜெக்ட் ஏ ப்ராஜெக்டை போடுங்க. நீங்க இதை கண்ட உடனே, இந்த கொஸ்டினை கண்ட உடனே இந்த ஃபார்மேட்டை நம்ம போட இயலும். இயர்ஸ் வருடங்கள், காசு பாய்ச்சல் கேஷ் ஃப்ளோ, டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை பாருங்க, கழிவு காரணி 12% சந்திக்கிறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 12% அண்ட் பிரசன்ட் வேல்யூ அவ்வளோதான் நமக்கு வர வேண்டியது. ஸோ 3 வருடங்களுக்கு காசு வருது. எப்பயுமே நம்ம என்பிவி கல்குலேஷனுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1, 2, 3 இருக்குது. ஸோ கேஷ் ஃப்ளோ பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ராஜெக்ட் ஏல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 லட்சம் ரூபாய் ஆரம்பத்தில் நம்ம காசு போடணும். ரைட்? ஸோ தட் இஸ் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகிறது. ரைட்? தென் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 12%. எப்பயும் 0ல 1 தான் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். எனவே 100,000 மைனஸ் இன்டூ 1 100,000 தான். இயர் 1ல 60,000 ரூபாய் காசு நமக்கு முடியக்குள்ள கிடைக்கும். இயர் 2ல 45,000 ரூபாய் கிடைக்கும். இயர் 3ல 40,000 கிடைக்கும். இப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் நம்ம என்ன பார்க்கணும்? 12%ல 1, 2, 3 நமக்கு தேவை. ஸோ கம் டு த டேபிள். ஸோ டேபிளுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஈஸியா உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள்ல இருக்கும். நமக்கு தேவை 12%. இங்க இருக்குது 12%. ஸோ 12%ல 1, 2, 3 0.893 0.893 தென் 0.797 0.797 then again 0.712 712. ஓகே, சாரி நம்ம இங்க போடணும். ரைட், இப்போ உங்களுக்கு பெருக்கணும்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். So now we can calculate the NPV of project A. 17,925 ரூபாய் NPV நெட் பிரசன்ட். இதனுடைய அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நாம இன்வெஸ்ட் பண்ணினா 1 லட்சம், நமக்கு கிடைக்க போற 60,000 45,000 40,000 இன்றைய பெறுமதிகளை கால்குலேட் பண்ணி டோட்டலா பார்த்தோம்னா 1,17,925 ரூபாய் வரும். நமக்கு இப்ப கொடுக்க வேண்டியது 1 லட்சம் எக்ஸ்ட்ராவா 17,925 ரூபாய் நமக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமான ஒரு ப்ராஃபிட், அதாவது எக்ஸ்ட்ரா கேஷ் ஃப்ளோ வந்து இன்றைய பெறுமதியினுடைய இதுலயே நமக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ப்ராஜெக்ட் ஏ. ஸோ ஒரு லைனை விட்டுட்டு
then project B, right? Project B. So இதில் நமக்கு என்ன தேவை? வெறும் cash flowவும் present value ரெண்டுக்கும் columns போட்டா போதும் because already எல்லா informations இருக்கு. So cash flowல project B ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் காசு நம்மளை விட்டு போகும். that is our investment. So அது always வந்து ஒன்றாகத்தான் இருக்க போகுது. So 1 into 200,000 200,000 தான். then 1,03,000 ரூபாய் காசு ஒரு வருஷத்துல கிடைக்குது. 70,000 கிடைக்கிறது. 50,000 கிடைக்கிறது. ஸோ இப்போ நீங்க இதே present value factor because அதுவும் 12% தான் discount rate. So we don't need to worry. ஸோ அதே ஃபேக்டரால நம்ம பெருக்கணும். 0.893 into 103,000. Right. ஸோ இதனுடைய present values எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. Then 16,631 இதனுடைய NPV நமக்கு கிடைக்குது. So this is the NPV of this. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இப்ப தெரியும் ரெண்டினுடைய NPV. இதுதான் நம்மளுடைய 5 மார்க்ஸுக்கான கொஸ்டினாக இருந்துச்சு. ரைட், we know the NPV. இப்போ நமக்கு என்ன தேவை? அடுத்த கொஸ்டின், NPV-னுடைய சிறந்த முதலீடு என்ன? So this is our A question answer. So B கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல எது சிறந்தது? ஸோ சிறந்ததை நாம எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிளா நம்ம போடணும். ப்ராஜெக்ட் ஏ பத்தி நாம சொல்லணும், ப்ராஜெக்ட் பி பத்தி நம்ம சொல்லணும். என்ன விஷயங்களை கம்பேர் பண்ணுவோம்? எவ்வளவுக்கு முதலீடு, ரைட், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிக்கிறோம். ப்ராஜெக்ட் ஏல 100,000 இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஜெக்ட் பில இனிஷியலா 200,000 இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டினுடைய என்பிவியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 17,925, செகண்ட்ல நமக்கு நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் வரதை நம்ம எடுக்கவே முடியாது. அப்ப நம்ம சொல்லணும் என்ன? சிம்பிளா ப்ராஜெக்ட் ஏ என்பிவி, அதாவது திட்டம் ஏயினுடைய தேறிய நிகர பெறுமதி, நிகர இற்றை பெறுமதி, நெட் பிரசன்ட் வேல்யூ வந்துட்டு பாசிட்டிவா இருக்குது, நேர்பெறுமதியாக இருக்கிறது. ஆனா ப்ராஜெக்ட் பி வந்து என்பிவி இஸ் நெகட்டிவ். அப்படின்னா நம்ம அங்க பக்கம் போகவே முடியாது. காரணம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய காசை மொத்தமா பார்த்தாலே எதிர்வரக்கூடிய 3 வருடங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய 1,03,000, 70,000, 50,000 இன்றைய பெறுமதி 1,83,369 ரூபாய். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னா எதிர்காலத்தில் நமக்கு வரக்கூடிய காசு இன்றைய பெறுமதியில கூட நமக்கு இந்த காசை நமக்கு பார்த்துக்கொள்ள முடியாது. ஸோ இட்ஸ் நாட் அ வயபிள் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் பி இஸ் என்பிவி. எனவே நம்ம செய்ய வேண்டியது ப்ராஜெக்ட் ஏ இஸ் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் டு சூஸ். தெரிவு செய்ய வேண்டியதுல இதை தெரிவு செய்யறது தான் மிகச் சிறப்பாக இருக்கு. ஓகே, பிரசன்ட் வேல்யூ டேபிள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் டிஃபரெண்ட் ஆகும்டா? இல்ல, பிரசன்ட் வேல்யூ டேபிள் ஆல்வேஸ் சேம், எப்பயுமே அது ஒன்று தான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் கைஸ். டுடே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது AAT லெவல் 1 பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸினுடைய பாஸ் பேப்பர் கிளாஸஸ்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இதன் அடிப்படையில் ஆல்ரெடி நாம அலகு 1க்கான பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிருந்தோம், அதனுடைய தியரிஸும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அலகு 2க்கான பாஸ் பேப்பர்ஸ் அதனுடைய தியரிஸ்ல நம்ம இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் நாம் இதுவரைக்கும் 2023 ஆண்டு ஜூலை பேப்பர் அண்ட் 2023 ஆண்டு ஜனவரி பேப்பர்ஸ் ரெண்டையுமே நம்ம செஞ்சிருக்கிறோம்னு நான் நம்புறேன். இதன் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து 2022 ஜூலை பேப்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியதாக இருக்கிறது. ஸோ குயிக்லி வி வில் கம்ப்ளீட் திஸ் செஷன்ஸ். ரைட், இதன் அடிப்படையில் ஸோ இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் ஆன்சர்ஸ் சொல்ல போறீங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம், இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கிறதால ஸோ இன்றைக்கு நீங்களும் சேர்ந்து தான் என்னோட ஆன்சர்ஸை வந்து கல்குலேட் பண்ணி கொள்ளணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ புக்ஸ் இல்லாதவங்க ப்ளீஸ் புக்ஸை எடுத்துக்கொள்ளுங்க, கல்குலேட்டர் இல்லாதவங்க கல்குலேட்டர் எடுத்துக்கொள்ளுங்க, பாஸ் பேப்பர்ஸ் இல்லாதவங்க பாஸ் பேப்பர்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே இங்கே அவைலபிளா இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ரெடி. ஓகே ரைட், இதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Krish deposited ₹50,000 at the annual interest rate of 7% compounded annually. கிருஷ்ணன் என்பவர் வருடாந்தம் 7% கூட்டு வட்டி விதத்துல வருடாந்தம் கூட்டப்படுமாறு, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்காக கூட்டப்படக்கூடிய மாதிரி 50,000 ஒன்றினை வைப்பு செய்கிறார். 3வது வருஷத்தினுடைய இறுதியில மொத்த வட்டியாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற தொகை என்ன? ஸோ நம்மகிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின்
the total interest receivable at the end of the third year, மூன்றாவது வருஷத்துல வட்டி எவ்வளவு என்பது நம்மளோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ வாட்ஸ் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சுக்கிறோம். வாட்ஸ் ஆன்சர்? ஸோ நீங்க நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு தான் நீங்க வந்துருக்கீங்க. ஸோ ஜெய்தான் 4வது சொல்றாரு, சஜாத் வந்து 3வது, ஜீனத் தஸ்னீம் 4வது, ஹியாஸ் 4th one, ரைட்? அர்ஷாத் வந்து 4th one, லொஷான் 3rd one. ஸோ 3rd one 4th one ரெண்டு ஆன்சர்ஸ் என்னால பார்க்க முடியுமா இருக்குது. மெஜாரிட்டி இஸ் வித் 4th one. Rumana 3rd one, Munasa 3rd one, Muhammad 3rd one. So what's the problem actually? Right? So let's go with the question. Right. So I will share the Excel screen. Okay. So question பாருங்க students. கிருஷ்ணன் என்பவர் வருடாந்தம் ஒரு 7% கூட்டு வட்டி வீதத்துல கூட்டப்படுற மாதிரியான ஒரு வட்டி வீதம் சொன்னா, ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலாவை போடுங்க. V சமன் P into 1 plus R இன் எண்ணாம் அடுக்கு. இது நமக்கு தெரியும். இது என்னத்தை தரும்? நமக்கு மொத்த பெறுமதியை தரும். இதுவா நம்மளோட கொஸ்டின்? இல்ல, நம்மளோட கொஸ்டின் வட்டி 1 plus RN வட்டி நம்மளுடைய கொஸ்டினாக இருக்க போகிறது. ஸோ வட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி? சிம்பிளா, முதலாவது மொத்த வேல்யூவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா P into 1 plus in RN அப்படின்னு சொல்லும்போது டிரெக்டாவே நமக்கு கொஸ்டின்ல கல்குலேட்டர்ல நமக்கு அப்ளை பண்ண இயலுமாக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னா, பிரின்சிபல் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய் வைப்பு செய்கிறார். வட்டி வீதத்தை பொறுத்த வரைக்கும் 7% இருக்கிறது. ரைட்? வட்டி வீதம் 7% இருக்கிறது. அதே சமயம் எத்தனை காலங்கள் என்று சொன்னால் 1 வருடங்களாக இருக்க போகிறது. N சமன் 3 வருடங்களாக இருக்க போகிறது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஒன்றுதான், ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக தான் கூட்டப்படுகிறது. ஸோ எதையுமே நாம பிரிக்கவோ பெருக்கவோ தேவையில்லை. இந்த 7 உண்டா பிரிச்சாலும் ஒன்று தான், 3 நீங்க உண்டா பெருக்கினாலும் ஒன்று தான். ஸோ யூஸ்வலான ஒரு ஃபார்மேட்ல வந்து. ஸோ இதன் அடிப்படையில் நீங்க உங்களுடைய கல்குலேட்டர்ல நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ள இயலுமாக இருக்கும். ஸோ P சமன் 50,000, ஓப்பன் த பிரேக்கெட், 1 plus R என்பது 1.07 இருக்க போகிறது. தென் இதனுடைய அடுக்கு வந்து 3ஆவதாக இருக்க போகிறது. தென் க்ளோஸ் த பிரேக்கெட். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா 61,252 இருக்க போகிறது. ஸோ இது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இது V, நம்மளினுடைய மொத்த பெறுமதி 3 வருடத்துக்கு பிறகு இருக்க போகிறது. 61,252.15 பெறுமதி. இதுல நமக்கிட்ட கேட்கப்படுகிறது 3வது வருடத்தினுடைய இறுதியில மொத்த வட்டியாக நீங்க பெற்றுக்கொள்ளப்படுகின்ற தொகை, உங்களுக்கு வட்டியாக எவ்வளவு 3 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னா, சிம்பிளா நீங்க 50,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு 3 வருஷம் முடிஞ்சு வட்டியோட சேர்த்து 61,252 ரூபாய் இருக்க போகுதுன்னு சொன்னா, உங்களுடைய வட்டி அமௌண்ட் என்னவா இருக்கும்னா, உங்களோட மொத்தத்துல இருந்து, ரைட், உங்களுடைய V இல இருந்து உங்களினுடைய P இனிஷியல் அமௌண்ட்டை கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ I சமன் V சய P ஆக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில உங்களுடைய மொத்த தொகை உங்களுக்கு தெரியும், 61,252.15 இருக்குது. ஓகே, இதுல இருந்து நாம கழிக்க வேண்டியது 50,000 நம்மளினுடைய ஆரம்ப தொகை. கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வரப்போகிறது? 11,252 வரப்போகுது. ஸோ இதுதான் நமக்கு இந்த 3 வருஷத்துல கிடைத்த வட்டி. ஏன் இன்னும் நீங்க புலவிடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் புலவிடுறீங்க? 3வது ஆன்சர் சொன்னவங்க எல்லாம் எங்க நீங்க புலவிடுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. முனாசா, முகம்மது, ருமானா, ஓகே, அதே மாதிரிக்கு உமாரா. ஏன் நீங்க 3வது ஆன்சர் சொல்லுவீங்க? வாட்ஸ் த ப்ராப்ளம்? எங்க நீங்க மிஸ்டேக் விடுறீங்க? சஜாத், ஏன் எப்படி ஒரு 10,500 ரூபாய் உங்களுக்கு வந்துச்சு? ரைட், ரைட். ஒரு முறையா வட்டி கூட்டப்படுதுண்டா இல்ல. இப்போ கூட்டு வட்டிண்டா என்ன? 7% கூட்டு வட்டி விதத்துல வருடாந்தம் கூட்டப்படுவதுன்னா என்ன? வருடாந்தம் என்றா என்ன? ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா என்பதுதான் வருடாந்தம் அர்த்தம். நாளாந்தம்டா ஒவ்வொரு நாளும், வருடாந்தம்டா ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒருக்காக கூட்டப்படுகிறது, 3 வருஷத்துக்கு கூட்டப்படுகிறது. புரியுதா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ சோ வாட்ஸ் த ஆன்சர் ஃபார் 1.2? இதே போல நம்ம நிறைய क्वेश्चंस பார்த்துட்டோம். சோ 1.2க்கான ஆன்சராக நம்மகிட்ட இருக்க போகிறது 4ஆவதாக வரப்போகிறது. சோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட இருந்து என்னால் அவதானிக்க முடியுது, நிறைய பேரு
நீங்க மொத்த பெறுமதியை கல்குலேஷன் பண்ணின உடனே அது ஆன்சர்ல இருக்குதான்னு தேடி பார்த்து நீங்க போடுறீங்க. அப்படி இல்லை. நம்மகிட்ட கேட்கப்படுவது மொத்த பெறுமதியா அல்லது மொத்த வட்டியாங்கிறத நீங்க கவனம் செலுத்தணும். ஸோ முகமது சார் பின்னத்தில் ஆன்சர் வருது இல்லைன்னு சொன்னா, பின்னத்தில் உங்களுக்கு ஆன்சர் வரணும்னு சொன்னா நீங்க கல்குலேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த SD கீ, இந்த கீயை நீங்க பிரஸ் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி வடிவத்துக்கு மாத்துறதுக்கும் மறுபடியும் டெசிமல்ஸுக்கு நீங்க மாத்துறதுக்கும் நீங்க SD கீயை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். மிஸ்டேக் விடுறவங்க எங்க மிஸ்டேக் விடுறீங்க, எங்க பிழைக்கிறீங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது பாருங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி பேஸ் இன்ட்ரெஸ்ட் at 8% per annum compounded quarterly. ஒரு நிதி நிறுவனம் காலாண்டுக்கு கூட்டப்படுகின்ற, ஸோ காலாண்டுக்குண்டா என்ன, ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒருக்கா, அப்படின்னா வருஷத்துக்கு 4 தடவைகள் கூட்டப்படுகின்ற 8% வருடாந்த வட்டியை வழங்குகிறது எனின் அதனுடைய வருடாந்த பயனுறுதி வாய்ந்த வட்டி வீதம் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பது என்ன எடுக்கிறான். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்? நமக்கு EIR ஃபார்முலா தெரியும். என்ன 1 + R என்ன அடுக்கிலிருந்து 1 கழிச்சு விட்டுட்டு வரக்கூடிய ஆன்சரை 100% நம்ம பெருக்குவோம். இது நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ என்ன ஆன்சர்? ஜீனத் 4th one, நுஹா first one, தயாலினி 4th one, ஹசன், கேஷவர்தனி, ரிஃபாதா, ஹாமித், ஜைத்தான் எல்லாருமே 4வது சொல்றீங்க. மெஜாரிட்டிஸ் வித் 4th one. 1-2 பேர் மிஸ்டேக் விடுறீங்க. ஸோ 1.8 பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 1.8 கொஸ்டின் நீங்க அவதானிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நீங்க கேட்கப்படுவது எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலாவும் நிறைய தடவை நான் எழுதி காட்டிக்கிறேன். EIR ஃபார்முலா என்ன, 1/6 எண்ணாம் அடுக்கிலிருந்து சய 1 கழிச்சுட்டு நீங்க 100% பார்க்கணும். ஆனா இங்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய R என்பது சரியாக உங்களினுடைய எத்தனை தடவைகள் ஒரு வருடத்திற்கு கூட்டப்படுகிறது என்பதற்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தின ஆறாக இருக்கணும். அப்படின்னு சொன்னா காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுவதாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வருடத்திற்கு 4 தடவைகள் கூட்டப்படுவது அர்த்தம். 4 times. ஸோ 4 என்ன இருக்க போகிறது. பிகாஸ் நம்ம வருடத்திற்கு தான் பயனுறுதி வாய்ந்த வட்டி வீதம் நம்ம பார்க்க போறோம். அதே சமயம் ஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தந்திரிக்கக்கூடிய இந்த 8% என்பது வருஷத்துக்கான வட்டி வீதம். ஸோ 8 நீங்க ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்காக எவ்வளவு வட்டி கூட்டப்படும்னா நீங்க 4ஆல பிரிக்கணும். ஸோ 8 நீங்க 4ஆ பிரிச்சீங்கன்னா 2% வரப்போகுது. ஸோ இதுதான் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாவில் யூஸ் பண்ண வேண்டிய RNN இருக்க போகிறது. தென் மேட்டர் இஸ் சிம்பிள். தென் இது பிறகு நீங்க கால்குலேட்டர் சிம்பிளா யூஸ் பண்ணுங்க. 1 + R என்பது 1.02. இதனுடைய எண்ணாம் அடுக்கு 4 சய 1. தென் வார ஆன்சரை 100ஆல பெருக்குங்க, பெர்சன்டேஜுக்கு நம்ம மாத்துறது. ஸோ யூ கேன் கெட் 8.24. ஸோ மட்டம் தட்டினா 8.24% கொண்டு வரலாம். ஸோ 8.24% இங்க இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆன்சர் நம்பர் 4 வந்துட்டு இதுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ 1.8க்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் நம்பர் 4 8.24 இருக்க போகுது. ஸோ ஏன் இதுல பிள்ளை உங்களுக்கு எங்க வந்துச்சு? மிதுஷா எப்படி உங்களுக்கு 36.05 வந்துச்சு? எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தரப்படுகின்ற வருடாந்த வட்டி வீதத்தை கொஞ்சம் அதிகமாகத்தான் உங்களோட பயனுறுதி வாய்ந்த வட்டி வீதம் இருக்குமே தவிர ரொம்ப எல்லாம் கூடுதலாக இருக்காது. ஓகே, ஸோ ஏன் உங்களுக்கு ஆன்சர் வித்தியாசமா வந்துச்சு? ஓகே, ஷைமா ஃபெஸ்ட் ஆன்சர்னு சொல்லிக்கிறீங்க, மிதுஷாக்கு ஃபெஸ்ட் ஆன்சர் வந்து எப்படி உங்களுக்கு 36.05 வந்துச்சு? அர்ஷாத்துக்கு எப்படி வந்துச்சு? சஜாத்துக்கு எப்படி வந்துச்சு? 100%க்கு மாத்தாம நீங்க சொல்ல முடியாது. 100%க்கு நீங்க கட்டாயமாக நீங்க மாத்தணும். பிகாஸ் இங்க ஆன்சர் உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல தான் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ லெட்ஸ் மூவ் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டினை பாருங்க. 1.10 an annuity. ஸோ ஒரு ஆண்டு தொகை சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ an annuity is structured in such a way that you should pay rupees 114,000 a year at the end of each year for the next 5 years. நீங்கள் ரூபாய் 14,000 ஒவ்வொரு வருஷத்தினுடைய இறுதியிலும் செலுத்தக்கூடியவாறு எதிர்வரக்கூடிய 5 வருஷங்களுக்கு ஒரு ஆண்டு தொகை கட்டமைக்கப்பட்டுள்ளது. வருடாந்த வட்டி வீதம் 9% காணப்பட்டால் ஆண்டு தொகையினுடைய இற்றை பெறுமதி பிரசன்ட் வேல்யூ என்பது என்ன கேட்கிறாங்க. என்ன ஆன்சர்? ஆல்ரெடி உங்களை எல்லாமே நான் செஞ்சுட்டு வர சொன்னேன். நான் இதுக்கு நமக்கு என்ன தேவை?
annuity ஃபேக்டரும் present value of an annuity காணக்கூடிய ஃபார்முலாவும் நமக்கு தேவை. வாட்ஸ் ஆன்சர்? ஜெய்தான் வந்து மூணாவது சார் ஆன்சர்ங்கிறாங்க. அப்புறம் ஜீனத் தஸ்னீம் தேர்ட் ஒன், ஹசான் தேர்ட் ஒன், ஹியாஸ் தேர்ட் ஒன், கோபி, நுஹா, இஷான் எல்லாருமே தேர்ட் ஒன், ஜனரஞ்சனி தேர்ட் ஒன், சஃபியா தேர்ட் ஒன், நிருத்யா. ஓகே, ஹோப்ஃபுல்லி அப்போ எல்லாருக்குமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து தெளிவாக விளங்கியிருக்கு நான் நம்புறேன். ஸோ 1.10வது கொஸ்டின், 1.10வது கொஸ்டினை நம்ம அணுகிறோம். இந்த கொஸ்டின்ல நமக்கு இந்த ஆண்டு தொகை சம்பந்தமாக அல்லது கடன் ஒன்றை தந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு தவணை கட்டணம் என்கிற எல்லா இடத்திலையும் இந்த ஆண்டு தொகை காரணி காணக்கூடிய இந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த கொஸ்டின்ல டிரெக்டாகவே ஒரு annuity தந்துட்டு அதனுடைய present value of an annuity. ஸோ ஒரு annuity-னுடைய present value எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். சிம்பிளா அதனுடைய annual cash flow, வருடாந்தம் நாம கட்டக்கூடிய சமனான அந்த தொகையை annuity ஃபேக்டரால நாம பெருக்குவோம். இந்த annuity ஃபேக்டர் என்பது டேபிள்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஃபார்முலால இருந்து எடுத்துக்கொள்ளலாம். பட் த பெஸ்ட் அட்வைசபிள் மெத்தட் இஸ் யூஸ் த ஃபார்முலா ஆல்வேஸ். அப்ப இதன் அடிப்படையில நமக்கு தேவை வருஷத்துக்கு எவ்வளவுன்னு சொன்னா ஒரு வருடத்திற்கு 14,000 ரூபாய் நம்ம கொடுக்கணும். இதோட நமக்கு இந்த annuity ஃபேக்டர் நமக்கு தேவை. ரைட், இந்த annuity ஃபேக்டரை காண்றதுதான் மற்ற எல்லா டீடைல்ஸும் நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில we can use the calculator and find it out. பாருங்க, ஸோ 14,000 14,000 பெருக்கப்படணும் தர, தென் annuity ஃபேக்டர். ஸோ annuity ஃபேக்டர் நாம உருவாக்க போறோம். ஸோ annuity ஃபேக்டர் என்ன இருக்குது? 1/6. ஸோ ஆர் வந்து பெர்சன்டேஜ், 9% வட்டின்னு சொன்னா 0.09. இந்த இடத்துல 1/6 சொல்லி போட்டுறாங்க, நிறைய பேர் விடக்கூடிய மிஸ்டேக். இது வெறும் ஆர் தான், 1/6 கிடையாது. ஸோ 1/6, தென் ஓபன் த பிரேக்கெட், 1 சய, தென் அகெயின் 1/6, 1/6. ஸோ 1/6 1.09 வரப்போகிறது. தென் இதனுடைய அடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 5 வருடங்கள் சொல்லும்போது எண் வந்துட்டும் 5ஆக இருக்க போகிறது. தென் க்ளோஸ் த பிரேக்கெட். தட்ஸ் ஆல், ரைட், தட்ஸ் ஆல். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருது என்ன? 54,445.11,769 என்பதுதான் இதனுடைய பிரசன்ட் வேல்யூவாக இருக்க போகிறது. ஸோ இதனுடைய பெறுமதி எவ்வளவு? 54,455.11,769. ரைட், இதனுடைய ஆன்சர் எங்க இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு வரும்போது கிட்டிய 100க்கு மட்டும் தட்டி அல்லது ஒரு கிட்டிய பெருமதியில தான் இருக்கு. ஸோ இது எக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டைப்பிங் மிஸ்டேக். உண்மையான எக்சுவலான ஆன்சர் 54,455 ரூபாய் தான். பட் இதை டைப் பண்ணும்போது ஏஏடில இந்த மிஸ்டேக் விட்டிருப்பாங்க. பட் ஏஏடினுடைய ஸ்கீமை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆன்சர்ல செஞ்சு காட்டி இதுதான் எக்சுவலான ஆன்சர், பட் 3ஆவதுக்கு மார்க்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அண்மித்த பெருமதி எவ்வளவு? 3ஆவதுல இருக்குது. பட் எக்சுவலா த பெர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் 54,455 வரைக்கும் போகிறது. ஓகே, இதன் அடிப்படையில் நம்ம ஆன்சர் நம்பர் 3ஆக நாம ஏற்றுக்கொள்ள ஏழுமாக இருக்கும். ஸோ 1/10 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் நம்பர் 3ஆக இருக்க போகிறது. ரைட், லெட்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து நீங்க தேர்ட் ஒன்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ரைட், குட். தென் பார்ட் பில வந்து இருக்கக்கூடிய கொஸ்டின், வளமையாக கொஸ்டின் நம்பர் 6 நம்ம எதிர்பார்க்கலாம். நாம 2வது கொஸ்டினுக்கு இதுல பாருங்க, நிஷால்ஸ் borrows a loan of ₹600,000. ஸோ ஏ கொஸ்டினை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு. ஸோ ஏ கொஸ்டினை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொன்னா, நிசார் என்பவர் வங்கி ஒன்றிலிருந்து ரூபாய் 6 லட்சம் ரூபாய் 10% வருடாந்த வட்டி வீதத்துக்கு 5 வருடங்களுக்கு கடனாக பெற்றார். ஸோ 5 வருஷத்துக்கு கடன் ஒன்று எடுக்கிறார், 6 லட்சம் ரூபாய் 10% ஒவ்வொரு வருஷமும் வட்டி கட்டணும். இந்த கடனானது சமனான வருடாந்த தவணைகளில் செலுத்தப்பட வேண்டும். கடனுக்கான வருடாந்த தவணை கட்டணத்தை கணிங்க. ஸோ சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். இது annuity ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமலுக்கு நம்ம நிறைய ஃபார்முலாவுக்குலாம் போகக்கூடாது. இந்த மாதிரி லோன்ட annual இன்ஸ்டால்மெண்ட்டை கண்டாலே நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் அ லோன், கடனினுடைய இன்றைய பெறுமதி, அதாவது கடன் எவ்வளவுக்கு எடுக்கிறார், இதை நீங்க எடுத்து இதை நீங்க annuity ஃபேக்டரால நீங்க annuity ஃபேக்டர் ஃபார்முலாவை நீங்க கால்குலேட்டர்ல போட்டு நீங்க பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வார ஆன்சர் இட்ஸ் an annual இன்ஸ்டால்மெண்ட். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சராக என்னவாக இருக்கும்?
நீங்க வருடம் கட்டக்கூடிய annual இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்டாக வரும்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். எல்லாருக்கும் நினைவிருக்கு தானே? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? லோன் அமௌண்ட்டை டிரெக்டா annuity ஃபேக்டர் ஃபார்முலாவால பிரிச்சிடுங்க. தென் உங்களுக்கு கிடைக்கிறது அமௌண்ட் வந்து வருடாந்த தவணை கட்டணமாக இருக்கும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? சிலக டெஸ்டோனோ குயிக்லி ரிஃபாதா, ஹாமித், முகமது, ஸ்ரீதுலக்ஷ்மி, லக்ஷனா, ரஷானா, ஃபிர்தௌஸ், இஸ்ஃபரா, ஜீனத், ருமைஸ், இல்மா, ஆகாஷ், ஆஷிஃப், ஷமைல், அப்துல் ரஹ்மான், அஃபால், அஃப்லால், அக்மல், அமாசிர், அனாஃப், சன்ஷிகா, அரீப், அஸ்வினி, ஆயிஷா, ஆயிஷா தீனா, ஆயிஷா அம்னா, அஸ்மி. மேக் சென்ஸ்? கேன் யூ ரிமெம்பர்? ரைட். ஸோ எவ்வளவுக்கு லோன் எடுக்கிறார்? 6 லட்சம் ரூபாய் லோனாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ 6 லட்சம் ரூபாய் லோன். இப்ப நாம இது annuity ஃபேக்டரால நாம பிரிக்கணும். ஸோ annuity ஃபேக்டர் நம்ம போட்டுக்கொள்வோம். ரைட். ஸோ annuity ஃபேக்டரை நம்ம டிரெக்டாக ஃபார்முலாவிலேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் டேக் த கால்குலேட்டர். இப்போ 6 லட்சம் ரூபாய் 600,000 ரைட். 6 லட்சம் ரூபாவை நம்ம annuity ஃபேக்டர் ஃபார்முலாவில் நம்ம பிரிக்கணும். ஸோ எகெயின் ஒன்றின் கீழ் ஆர். ஆர் என்பது 10%, 0.1 அப்படின்னு வரப்போகுது. தென் அகெயின் ஓப்பன் பிரேக்கெட் 1 மைனஸ் ஒன்றின் கீழ் 1.1 10% 0.1. ஸோ 1.1 1.1 5 வருடங்களுக்கு. ஸோ 5வது அடுக்கு அண்ட் க்ளோஸ் த பிரேக்கெட். தென் உங்களுக்கு ஆன்சர் வருது பாருங்க. 1,58,278 ரூபாய் 48.85% வரப்போகிறது. ஸோ annual இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு வரப்போகிறது 1,58,278.4885. ரைட். ஸோ இதை நம்ம மட்டம் தட்டி நம்ம சொன்னா நம்ம சொல்ல இயலும் 1,58,278 ரூபாய் உண்டு இவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வருஷத்துக்கு கொடுத்தா 5 வருஷத்துக்கு 5 வருஷத்தால இவங்களோட கடன் வந்துட்டு இல்லாம போயிடும். ரைட். இது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கொஸ்டின் விளங்கிருச்சா? கடனுக்கான வருடாந்த கொடுப்பனவு விளங்கிருச்சா காண்றது? ஜீனத் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, சார் பார்ட் 2ல இருக்கிற கொஸ்டின் என்னென்ன யூனிட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க சார். நம்ம ஒவ்வொரு பாஸ் பேப்பரை தான் பார்க்க போறோமா? ஸோ முடிஞ்சது பிறகு நம்ம சம்மரி பண்ணுவோம். ஓகே, டோன்ட் அவசரப்பட வேணாம். ஓகே ரைட். ஸோ இதை நம்ம செஞ்சிட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டினாக இதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா பி கொஸ்டின். கம்பெனி ஒன்று இரு முதலீட்டு செயற்திட்டங்களில் செயற்திட்டம் எக்ஸ் மற்றும் செயற்திட்டம் ஒய் ஒரு முதலீட்டு செயற்திட்டத்தை தெரிவு செய்ய திட்டமிட்டுள்ளது. 2 செயற்திட்டங்களினதும் எதிர்வு கூறப்பட்ட நிகர காசு உட்பாய்ச்சல்கள் நெட் கேஷ் இன்ஃப்ளோஸ் கீழே தரப்படும். ஸோ இன்ஃப்ளோ மட்டும் நமக்கு தாராங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல எக்ஸ்லேருந்து 2,50,000 அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாம் தாராங்க. சிம்பிளா நம்மளோட ஃபார்மேட். சேர்த்திட்டம் எக்ஸிலும் சேர்த்திட்டம் வையிலும் ஆரம்ப முதலீடுகள் வந்து 6 லட்சம் சொல்லி அதை தனியா தாராங்க, டேபிள்ல தராமலுக்கு. கம்பெனியுடைய மூலதன கிரயம் 10%. ஸோ 2 சேர்த்திட்டங்களினுடைய என்பிவியை கணிக்கணும். இதுல எது பெஸ்ட்ங்கிறது கேட்கணும். இது வந்து யூஸ்வலான அதே டைப் கொஸ்டினாக தான் இருக்க போகிறது. ஸோ லெட்ஸ் டூ திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை நாம சிம்பிளா செய்வோம். ஸோ இப்படியான கொஸ்டின்ஸ் வரும்போது நான் என்ன சொல்லிக்கிறேன், நாம நம்மளோட ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஏ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மகிட்ட கேட்கப்படுகிறது. நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இட் இஸ் கோயிங் டு பி ப்ராஜெக்ட் எக்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸை பார்த்து பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் வருஷத்தை நம்ம போடுவோம், கேஷ் ஃப்ளோ போடுவோம், டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போடுவோம். நமக்கு தந்திக்கிறாங்க மூலதன கிரயம் கழிவு காரணி 10%. தென் பிவி பிரசன்ட் வேல்யூவை போடுவோம். இயர்ஸ் எப்பயுமே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் 3 வருடங்களுக்கு உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வருது. ஸோ 1, 2, 3 ஆக இருக்க போகிறது. ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் ரூபாய் ஆரம்பத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 600,000. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல
அதுவும் சாரி ஜீரோவில் இப்போ எப்பயுமே டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ஒன்று தான். ஸோ 6 லட்சம் இன்டூ 1 இட்ஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் 600,000 ப்ரெசன்ட் வேல்யூ. கேஷ் ஃப்ளோ எக்ஸில் ஃபர்ஸ்ட் இயரில் 2,50,000 காசாக கிடைக்கிறது. தென் எகெயின் 2,50,000. ஸோ 3 வருடங்களும் சேம் அமௌண்ட் ஒரு என்யூட்டி மாதிரி 2,50,000 கிடைத்து கொண்டிருக்கிறது. ஓகே, தென் நமக்கு தேவை ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டருக்கு நமக்கு டேபிள் நமக்கு எக்ஸாமில் தருவாங்க. அப்படி இல்லாட்டி நாமளே நம்ம கண்டுபிடிச்சுக்கோ மேலும். ஸோ நமக்கு தெரியும் 10%. ஸோ 10% கிட்ட வாங்க. ஸோ ஹியர் திஸ் இஸ் 10%. 10%ல 1 2 3. ஸோ 1 ஹியர் இட் இஸ் ஹியர் 0.909 0.826 0.751 இந்த 3 நமக்கு தேவை. ஸோ காப்பி தட் ஒன் ஹியர். 0.909 0.826 then 0.751. ஓகே, தென் சிம்பிளா நீங்க இதை மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்பிவிக்கான வேல்யூஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ we can calculate NPV now. நெட் பிரசன்ட் வேல்யூ வந்து எவ்வளவு வரப்போகுது? 21,500 ரூபாவாக வரப்போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கிடைக்கக்கூடியது, ஒரு வருஷத்துல கிடைக்கக்கூடியது 2,50,000 இன்றைய பெறுமதி 2,27,250 ரூபாய் தான். 2 வருஷம் கழிச்சு கிடைக்க போற 2,50,000 பெறுமதி இப்போ 2,06,500 ரூபாய் தான். 3 வருஷம் கழிச்சு நமக்கு கிடைக்க போற 2,50,000 பெறுமதி 1,87,750 ரூபாய் தான் இன்றைக்கு. அப்போ மொத்தமாக 6,21,500 ரூபாய் இன்றைய பெறுமதியின் அடிப்படையில் நமக்கு எதிர்காலத்துல காசு கிடைக்க போகுது. 6 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்போ எக்ஸ்ட்ராவா நமக்கு 21,500 ரூபாய் பிரசன்ட் வேல்யூ டேர்ம்ஸ்ல நமக்கு அதிகமாகவே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கிடைக்க போகுது. ஸோ இட்ஸ் இன் பிளஸ். ஸோ குட் ப்ராஜெக்ட், ஒரு லாபகரமான ப்ராஜெக்ட் தான். பட் நமக்கு 2 ப்ராஜெக்ட் இது கம்பேர் பண்றதுக்கு பெஸ்ட் எதுன்னு சொல்றது. ஸோ ப்ராஜெக்ட் ஒய்யை நாம இப்ப கல்குலேட் பண்றோம். ஸோ ப்ராஜெக்ட் ஒய் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். 2 விஷயம் தான் நம்ம இங்க உங்களுக்கு செய்யணும். ஒன்று கேஷ் ஃப்ளோ, அடுத்தது பிரசன்ட் வேல்யூ. ஏன்னு சொன்னா சேம் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், சேம் இயர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் 8 லட்சம் ரூபாய் உங்களுக்கு 2வது ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதாக இருந்தால் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் 800,000. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த ப்ராஜெக்ட் 3,80,000 எகெயின் செகண்ட் இயர் ஆகும்போது 3,50,000 தேர்ட் இயர்ல 3 லட்சத்தையும் தரும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இதனுடைய பிரசன்ட் வேல்யூஸ் டேர்ம்ஸை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதே டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கேஷ் ஃப்ளோ வித்தியாசம். இதன் அடிப்படையில் நீங்க கணிக்கும் போது உங்களுக்கு பெறுமதிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் ப்ராஜெக்ட் ஒய்யினுடைய என்பிவி வந்து 59,820 வரப்போகிறது. ஸோ இது ரெண்டினுடைய என்பிவியும் ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூல தான் வரப்போகுது. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ப்ராஜெக்ட் வையை நம்ம சூஸ் பண்றதால கிடைக்கக்கூடிய 3,80,000 3,50,000 3 லட்சத்தினுடைய மொத்த இன்றைய பெறுமதி வந்து 8,59,820 இருக்குது. அதுல 8 லட்சம் இப்ப நம்ம கொடுத்தோம்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட் இன்றைய பெறுமதியின் டேர்ம்ல எக்ஸ்ட்ராவா 59,820 நமக்கு தரக்கூடியதாக இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்? ஸோ இல்மா ஒரு கொஸ்டின் ஒன்று சொல்றாங்க, சார் ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்துட்டு -21,500. எப்படி -21,500 வார? இட் கான் பி ரைட். இட்ஸ் நாட் நெகட்டிவ் மை டியர்ஸ். ஹாமித்தும் சொல்றாங்க ஹவு இட்ஸ் கமிங். எப்படி சொல்றீங்க 21,500 நெகட்டிவ்னு சொல்லி? $6,21,500 பாசிட்டிவா உங்களுக்கு வரும்போது 6 லட்சம் நீங்க கொடுக்கும்போது ஹவு கம் இட்ஸ் மைனஸ்? என்ன அடிப்படையில நீங்க சொல்றீங்க மைனஸ் அப்படின்னு சொல்லி? ஹாமித் அதே மாதிரி எஸ் ஹாமித் ஒன்லி. ஓகே, that is 21,500. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ரைட். இதன் அடிப்படையில் சிறந்த முதலீட்டு தெரிவை காரணங்களுடன் இனங்காண்க அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், 2 ப்ராஜெக்டையும் முன்வைங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ், அதே சமயம் ப்ராஜெக்ட் ஒய். ஸோ 2 ப்ராஜெக்டும் இருக்குது. 2 ப்ராஜெக்ட்லையும் ஆரம்பத்தில் நம்ம முதலீடு செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இட் இஸ் 600,000 as it is in the question, and the second project it is 800,000.
தென் ரெண்டினுடைய என்பிவியும் சொல்லுங்க. ப்ராஜெக்ட் எக்ஸினுடைய என்பிவி 21,500 ரூபா பாசிட்டிவ் அண்ட் ப்ராஜெக்ட் ஒய்னுடைய என்பிவி 59,820 ரூபா பாசிட்டிவ். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நான் தமிழ்ல டைப் பண்றேன். இரண்டு திட்டங்களினதும் என்பிவி ஆனது நேர்பெறுமதியை கொண்டுள்ளது. ரைட், இதை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. இருப்பினும் ப்ராஜெக்ட் ஒய், திட்டம் ஒய் அதிக நேர்பெறுமதியினை கொண்டுள்ளது. எனவே திட்டம் ஒய் நம்ம கிட்ட கேட்டது எது சிறந்தது என்பது. சிறந்த முதலீட்டுக்கான தெரிவாகும். சரி, ரைட். இது புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும்? நோ, இது மாதிரி எழுதுங்க ஈஸ்வரா. டோன்ட் கோ சிமல்டேனியஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம். அதாவது சமநிலைகள் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் காட்ட வேணாம். அழகா எழுதி காட்டுங்க. பிகாஸ் அது தனியான ஒரு 2 மார்க்ஸ் கூடிய கொஸ்டின். தே வில் எக்ஸ்பெக்ட் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கிறது. இந்த கொஸ்டினுக்கு எக்ஸாம்ல உங்களுக்கு டேபிள் தருவாங்கண்டா நிச்சயமாக உங்களுக்கு டேபிள் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். நீங்க உங்களோட சீனியர்ஸ்ட கேட்டாலும் தே வில் மென்ஷன் யூ, நோ ப்ராப்ளம். அதர்வைஸ் நீங்க சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றின் கீழ் 1/6 எண்ணாம் அடுக்கு இந்த ஃபார்முலாவை போட்டா நமக்கு ஒவ்வொன்றினுடைய என்பிவி நமக்கு கிடைக்கும். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 10% நமக்கு கொஸ்டின்ல தந்திக்கிறாங்க பாருங்க. கம்பெனியுடைய மூலதன கிரயம் அல்லது கழிவு காரணி என்பது 10% தந்திக்கிறாங்க. ஸோ தந்ததை நாம 10% எடுத்துக்கிறோம் ஷார்னாஸ். ஓகே, ரைட். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 6 ஆக வந்திருக்கக்கூடிய கொஸ்டின். திஸ் இஸ் ஃப்ரம் 2022 ஜூலை பேப்பர்ல இருந்து வந்திருக்கக்கூடியது. 2022 ஜனவரி பேப்பரை பாருங்க. இதனுடைய பார்ட்டியை நீங்க நீ கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. ஸோ முதலாவது கொஸ்டின், நிகித் இன்வெஸ்டட் ₹45,000 at the simple interest rate of 8% per annum. நிதி என்பவர் 8% வருடாந்த எளிய வட்டி வீதத்தில் 45,000 ரூபாயை முதலீடு செய்கிறார். The total interest receivable at the end of the third year would be. ஸோ நம்ம கிட்ட கேள்வி மூன்றாவது வருடத்தினுடைய இறுதியில் பெறத்தக்க மொத்த வட்டி. வட்டி தான் நம்ம கிட்ட கேள்வி. ஸோ இப்போ ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பிகாஸ் இதை மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ யூ ஹேவ் டு ஆன்சர் த கொஸ்டின். வாட் இஸ் தட்? எஸ், ஸோ ஐ கேன் சி Hamid, second one. Yes, Amazir, discounting factor and DF ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஹில்மா ஹுசைன் செகண்ட் ஒன். அஃப்லால் வந்து 4வது, ஜைதான் 2வது, தயாலினி, சஜாத், ஜனனி, நுஹா, the majority is in the second one. So 1 or 2 people 4வது ஆன்சரா சொல்றீங்க. ஓகே, so let's see again. இன்னும் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயே குழப்பம் இருக்குன்னு சொன்னா நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது. சரியா பாருங்க, சிம்பிளா முதல்ல ஃபார்முலாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா பிரின்சிபல் அமௌண்டோட PRN கூட்ட வருவது. நம்ம கிட்ட கேட்ட கேள்வி வந்து மொத்த வட்டி. மொத்த வட்டின்னா பிரின்சிபல் அமௌண்டோட வட்டி வீதத்தோட எவ்வளவு காலத்துக்கு வட்டிங்கிறது. இந்த PRN தான் ஐயாக வரப்போகுது. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் PRN ஆக இருக்க போகுது. அப்ப சிம்பிளா அதை பெருக்கி விட்டீங்கன்னா சரிதானே. இது 2 செகண்ட்ஸ்ல காண வேண்டிய ஒரு ஆன்சர். ஸோ 45,000 ரூபாய் நீங்க முதலீடு செய்யக்கூடிய அசல் தொகை வருஷத்துக்கு 0.08% செய்றீங்க. 3 வருஷத்துக்கு தரப்போறாங்கன்னு சொன்னா மொத்தமாக உங்களுக்கு 10,800 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆண்டின் இறுதியில 3 வருஷத்துக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருட வட்டியினுடைய பெறுமதி இட் இஸ் கோயிங் டு பி 10,800, 10,800 ரூபாய். So simply the answer is the second one. Okay, the answer is the second one. It's very simple, right? Then 1.8 பாருங்க. 1.8 question.
Nahid invested rupees 15,000 in a fixed deposit of a bank for 3 years at the annual interest rate of 12% compounded quarterly. So Nasir என்பவர் காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது. ஸோ கூட்டு வட்டி பட் காலாண்டுக்கு ஒரு முறை. காலாண்டுக்கு ஒரு முறைன்னா வட்டி அவங்க கல்குலேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்காக வட்டியை கூட்டி விட்டுருவாங்க உங்களுடைய அசல் தொகையோட. ஸோ 12% வருடாந்த வட்டி விதத்துல ரூபாய் 15,000 வங்கி ஒன்றில் நிலையான வைப்பில் 3 ஆண்டுக்கு டெபாசிட் பண்றாரு. 3வது ஆண்டினுடைய இறுதியில் அந்த நிலையான வைப்பினுடைய முதிர்வு பெறுமதி மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்னா டோட்டலா எவ்வளவு எல்லாமே சேர்ந்து இருக்க போகிறது அப்படிங்கறதான் கொஸ்டின். சோ இது ஒரு கூட்டு வட்டி சம்பந்தப்பட்ட கொஸ்டின். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்? வளமையான கூட்டு வட்டி ஃபார்முலாவை பாருங்க, போடுங்க, ஃப்ரீக்வன்சியை பாருங்க, என்ன மாத்துங்க, ஆற மாத்துங்க, ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க, சிம்பிள். உமர் எந்த கொஸ்டினை மறுபடியும் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க ப்ளீஸ். ஜெய்தான், ஜஜாத், சீனத், கோபி, கேஷவர்தனி, ஹியாஸ், தயாலினி, அப்துல் ரஹ்மான் எல்லா இந்த இவ்வளவு பேருடைய ஆன்சர் ரெண்டாவது ஆன்சரா இருக்குது. வாட் அபவுட் அதர் பீப்புள்? ரைட், நுஹா செகண்ட் ஒன், உமர். ஓகே ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெண்டாவது நீங்க ஆன்சர் பண்றீங்க. ஸோ நீங்க கன்செப்டை நல்லாவே புரிஞ்சுட்டு வாரீங்கிறது விளங்குது. ஓகே, ஸோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் லெட்ஸ் டூ த கொஸ்டின் குயிக்லி பாருங்க. நான் ஆல்ரெடி நான் செஞ்சுக்கிறேன் பாருங்க, டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமலுக்கு நம்ம போக இயலும். பாருங்க, P7 1 plus R in N. ஸோ இங்க பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டும் 15,000 இருக்குது. N வந்துட்டும் 3 இருக்கிறது. R வந்துட்டும் 12% ஆகிக்குது. ஃப்ரீக்வன்சி காலாண்டுக்குன்னு சொன்னா 4 இருக்க போகிறது. ஸோ நாம என்ன நாம மாத்தணும். ஸோ N வந்துட்டும் 3 வருஷம்ங்கிறது 3 வருஷத்துக்கு எத்தனை தடவை கூட்ட போகுது? 3 தர 4 12. ரைட், அதே மாதிரி 6 நீங்க மாத்தினீங்கன்னா 12 4 பிரிங்க. ஸோ 3. ஸோ இதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? 21,386 ரூபாய் வரும். ஸோ இது எப்படி வந்தீங்க? சிம்பிளா நீங்க உங்களோட 15,000 உங்களுடைய P 1.103 உங்களுடைய R இருக்க போகிறது. அதே சமயம் உங்களுடைய N வரப்போகிறது 12 இருக்க போகிறது. ஸோ 1 சக 6 எண்ணாம் அடுக்கு. Right, so close the bracket. Then the total value 21,386 ரூபாய் 41% இருக்க போகுது. ஸோ இது ரெண்டாவதுல வந்துட்டும் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1.8 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் the answer is the second one. Okay, then let's move to 1.11. 1.11 பாருங்க. இதுல இது வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு கொஸ்டின், பட் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இதுல NPV நெட் பிரசன்ட் வேல்யூண்டா என்னன்னு சொல்றாங்க. இதுல எது NPV மட்டும் சொல்றதை சொல்லுங்க பாப்போம். NPVண்டா நிகர இற்றை பெறுமதி, குத்தகை கால முடிவில் சொத்தினுடைய பெறுமதியா, 2 மாறிகளுக்கு இடையிலான தொடர்பினை கணித ரீதியாக விவரிக்கிறதா, அல்லது தரப்பட்ட கழிவு விகிதத்தில் எல்லா காசு பாய்வுகளினதும் இற்றை பெறுமதியா, காலத்தொடரின் ஒரு கூறு. இதுல நாம படித்ததின்படி என்ன வரப்போகுது? NPV ஏக்கி எது பொருத்தமாக இருக்க போகிறது? மூன்றாவது என்னது? ஒரு தரப்பட்ட கழிவு விகிதத்தில் அது வட்டி வீதம், மூலதன கிரயம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எது வேணா சொல்லலாம். அந்த கழிவு விகிதத்துல எல்லா காசு பாய்வுகள், அதாவது காசு உட்பாய்ச்சல், காசு வெளிப்பாய்ச்சல், அதனுடைய எல்லா காசு பாய்வுகளினுடைய இன்றைய பெறுமதியை நாம சொல்றதுதான் நிகர இற்றை பெறுமதியாக இருக்க போகிறது. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். இது பிறகு தான் நம்ம ரெசிடுவல் வேல்யூ, ட்ரெண்ட், ரெக்ரெஷன் அனாலிசிஸ் எல்லாம் வேற வேற யூனிட்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ we don't need to focus it that now. Part C, question number 6. Part C பார்ப்போம். ஸோ பார்ட் சில இருக்கக்கூடிய A பார்ட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, நபர் ஒருவர் 8% வருடாந்த வட்டி வீதத்துல 1,20,000 ரூபாய் கடனை பெற்றுக்கொள்றார். அந்த கடன் 3 சமனான வருடாந்த தவணை கட்டணங்களாக செலுத்தப்பட வேண்டுமா? 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கறாங்க. இட்ஸ் a beautiful question. கடன் தொகையினுடைய வருடாந்த தவணை கட்டணம் எவ்வளவு? அந்த தவணை கட்டத்தின் அடிப்படையில் 3 வருஷத்துக்கான இந்த கடன் அழிவு அட்டவணை, அதாவது amortization schedule காட்டுங்க. சிம்பிளான கொஸ்டின். செஞ்சு பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி சிம்பிள். again and again they asking the same questions to you, right? சோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், எப்பவெல்லாம் உங்களுக்கு ஆண்டுக்கான தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடியதை உங்கள்கிட்ட கேட்கிறாங்களோ அப்பவெல்லாம் நீங்க இந்த annuity factor டேபிள ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சோ சிம்பிளா ஏக்கு நாம எப்படி சொல்லலாம்?
சிம்பிளா நம்ம சொல்லலாம் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் அன் லோன், ஒரு கடனினுடைய இன்றைய பெறுமதி, அதாவது எவ்வளவு இன்றைக்கு கடனாக நீங்க எடுக்கிறீங்க, இன்றைக்கு கடனாக எடுக்கிறதுனுடைய பெறுமதி அதுதான். அதை நாம என்னத்தால பிரிக்கணும், annuity ஃபேக்டரால நம்ம பிரிக்கணும். பிரிச்சா நமக்கு சிம்பிளா என்ன கிடைக்கும், annual இன்ஸ்டால்மெண்ட், எவ்வளவு நாம வருஷத்துக்கு நாம கட்டணுங்கிற தொகை நமக்கு சிம்பிளா கிடைச்சிரு. ஸோ முதலாவது சிம்பிளா அதை நம்ம கண்டுபிடிப்போம். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நிமிஷமும் எடுக்காது, கால்குலேட்டரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா. ஓகே, ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ பிரசன்ட் வேல்யூ ஆஃப் அன் லோன், முதலாவது லோன் இன்றைக்கு நாம எடுக்கிறது 1,20,000. ஸோ இந்த 1,20,000 தான் நம்ம annuity ஃபேக்டரால நம்ம பிரிக்க போறோம். ஸோ we are going to use the calculator to make the calculation. ஸோ 120,000 1,20,000 டிவைட் பண்ணுங்க. தென் அகெயின் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸாம்ல தர மாட்டாங்க, ஸோ நீங்க தான் ரிமெம்பர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ 1/கீழ் ஆர், ஸோ 1/கீழ் ஆர் வந்து இந்த கொஸ்டினின் அடிப்படையில் 8% annual interest rate. ஸோ 0.08, அதுதான் 8% டெசிமல் வேல்யூ. ஓப்பன் த பிரேக்கெட், 1 சய, தென் அகெயின் ஃப்ராக்ஷன் 1/கீழ் 1 சக ஆர், ஸோ 1.8% 0.8. தென் அகெயின் இதனுடைய அடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எண் வந்து 3 சமனான தொகைகள், 3 போட்டுட்டு க்ளோஸ் த பிரேக்கெட் அண்ட் என்டர். 46,564 ரூபாய் 0.2%. ஸோ இதுதான் ஒரு வருஷத்துக்கு அவங்க பேமெண்ட் பண்ண வேண்டிய. ஸோ இதன் அடிப்படையில் பாருங்க, 46,564.02169 0.2169, right? So this is the amount. So இந்த amount தான் ஒவ்வொரு வருடத்திற்கும் அவங்க கட்ட வேண்டிய. ஸோ இதை மட்டும் தட்டி நம்ம 2 0க்கு 46,564 ரூபாவாக வரப்போகுது. ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் த ஏ கொஷன். இது கண்டுபிடிச்சது விளங்கிருச்சா எல்லாருக்கும்? ஆல்ரெடி நம்ம செஞ்சிக்கிறோம். We did so many time. Okay, right. So then we'll do the B part. B part பார்த்தீங்கன்னு சொன்னா கடன் மீளச் செலுத்தும் அட்டவணை. ஸோ மறுபடியும் சிம்பிள், வருடங்கள் எவ்வளவுக்கு கடன் ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஓப்பனிங் லயபிலிட்டி, ரைட்? ஆரம்பத்தில் எவ்வளவுக்கு கடன், அதோட அந்த கடனுக்கு எவ்வளவுக்கு வட்டியாக கொடுக்கப்பட வேண்டும். தென் இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லலாம், பேமெண்ட்ஸ் என்று சொல்லலாம், வாட் ஆர் த டேர்ம்ஸ் யூ ப்ரிஃபர். இன்ஸ்டால்மெண்ட்டாக எவ்வளவு கட்டுறோம். தென் க்ளோசிங் லயபிலிட்டி, கடைசியாக ஒவ்வொரு வருடங்களும் முடிவடையும் போது எவ்வளவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்பாக இருக்கிறோம்னு பார்ப்போம். இதன் அடிப்படையில் 3 வருஷம்டா இயர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, செகண்ட், தேர்ட். ஸோ ஆரம்பிக்கும் போது இது ஒரு லீசிங்கும் இல்லை, அதே மாதிரி ஒரு சொத்துண்டு நாம காசு கொடுத்துட்டு வாங்குறவும் இல்லை. குறைச்சி எடுக்கிறதுக்கு எவ்வளவு கடன் எடுக்கிறோமோ அவ்வளவுமே நமக்கு ஆரம்பத்தில் பொறுப்பு தான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 120,000. சரியா, 1,20,000 இருக்க போகிறது. ஸோ இட் இஸ் 120,000. ஸோ 1,20,000 வட்டி எத்தனை பர்சன்டேஜ் கணக்கில் தந்திக்கிறாங்க பாருங்க, 8% வருடாந்த வட்டி. ஸோ இட் இஸ் 8%. ஸோ 1,20,000 8% 0.08 பெருக்கணும், 9,600. ஸோ 1,20,000 ரூபாய் கடன் தொகை, 9,600 ரூபாய் வட்டி, இது ரெண்டுக்கும் சேர்ந்து ஆண்டுக்கு நம்ம கொடுக்க போற தொகையை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம், 46,564 ரூபான்னு சொல்லி. ஸோ அது இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1,76,164 ரூபாய் இயர் 1ல, அதாவது ஒரு வருஷம் முடியக்கள் நீங்க கடனாக கொடுக்க வேண்டிய தொகையாக இருக்கும். தென் அகைன் செகண்டுக்கு க்ளோசிங் லயபிலிட்டி ஃபர்ஸ்ட் 1 வரும். இதுக்கு 8% கண்டுபிடிங்க, 14,093 ரூபாய் வரும். இன்ஸ்டால்மெண்ட் நோ, இது வந்து மைனஸ்ல இருக்கணும். Give me a second. Yes, this is minus, right? Minus. So 83,036 ரூபாய் க்ளோசிங் லயபிலிட்டி ஆയിരിக்கும். ஓப்பனிங் லயபிலிட்டி 83,036 ரூபாய். ஸோ 6,643 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 46,564 ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னா இட்ஸ் கோயிங் டு பிகம் 43,115 ரூபாய் வரும். ஸோ இதுதான் அடுத்த வருடத்தினுடைய ஆரம்ப பொறுப்பாக வரப்போகிறது.
இதுக்கு 8% கண்டுபிடிச்சிங்கடா 3449 ரூபாய் வரும். எகெயின் 3வது வருஷம் 46564 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த 3 வருஷத்தோட இது 0 ஆகணும். அதுதான் நம்ம செஞ்சுக்கிறோம். நம்ம சொல்லிக்கிறோம் என்ன 3 வருஷத்துக்கு சமனான தொகையை நீங்க இவ்வளவு கட்டி வந்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்பு 3 வருஷத்துல முடிஞ்சிரும். வட்டி எல்லாம் சேர்த்து. அதுதான் நம்ம சரியாக கண்டுபிடிச்சு இங்க காட்டியிருக்கோம். அதை நம்ம டேபிள்லையும் போட்டு நாங்க கண்டுபிடிச்சது கரெக்ட் தான் சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்றோம். ஓகே, டேபிள் செய்யலும் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட நம்ம நிறைய டேபிள் செஞ்சிட்டோம், நிறைய மோட்டைசேஷன் ஷெட்யூல் டேபிள் செஞ்சிட்டோம். செய்யலும் தானே? அக்மல், அமாஷிர், அனாஃப், அனாட், ஷன்ஷிகா, அரீப், அஸ்வினி, ஆயிஷா, அஸ்மி, ஜனனி, நித்யஸ்ரீ, தயாலினி, திவ்யன், ஹப்சா, ஃபர்ஹாத். Okay, it's cool, right? Very simple. So that is A question. Okay, then let's move to the B question. B question என்ன கேக்குறாங்க? Again NPV. கம்பெனி ஒன்று 2 முதலீட்டு தெரிவுகள் இருக்குதாம். அதுல சிறந்ததை இனங்காணணுமாம். அதுக்கான மூலதன கிரயம் 10%, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1க்கு 5 லட்சம் ரூபாய் ஆரம்ப முதலீடு, 3 வருஷத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் வீதம் 3 வருஷத்துக்கு கிடைக்க போகுது. ஆப்ஷன் 2 வந்துட்டு 3,50,000 ரூபாய் ஆரம்பத்துல இன்வெஸ்ட்மெண்ட், 3 வருஷத்துக்கு காசு உட்பாய்ச்சல் கிடைக்க போகுது 1,50,000. ரெண்டினுடைய என்பிவி இதுல எது பெஸ்ட்? யூஷுவல் பேட்டர்ன் கொஸ்டின், பட் நாட் இன் அ டேபிள் ஃபார்மேட், டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு தந்திக்கிறாங்க கொஸ்டின். வெரி சிம்பிள் கொஸ்டின், வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ எப்போவெல்லாம் உங்களுக்கு என்பிவி வருதோ என்பிவிக்கான டேபிளை போடுங்க. ஸோ ஏ கொஸ்டின் உங்களுக்காக கேட்கப்பட்டது. ஏ கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கப்பட்டது தெரிவு 1, தெரிவு 2, அதாவது ஆப்ஷன் 1. இது ப்ராஜெக்ட் இல்லாம ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. சிம்பிள். வருடம், காசு பாய்ச்சல், டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், இதுல கழிவு காரணி பாருங்க 10%. ஸோ இட்ஸ் 10%. தென் பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு வரப்போகுது? இயர் 0, நவ் 1, 2, 3. 3 வருஷத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இட் இஸ் 3. 3 வருடங்களுக்கு வரப்போகுது. கேஷ் ஃப்ளோ ஆரம்பத்தில் ப்ராஜெக்ட், அதாவது ஆப்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா ஆரம்ப முதலீடு 5 லட்சம். ஸோ 500,000. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எப்பயும் 0ல உண்டாகத்தான் இருக்கும். ஸோ 5 லட்சம் இன்டூ 1, இட்ஸ் ஆல்வேஸ் 500,000. தென் ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் ஃப்ளோ 3 ஆண்டுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் தரப்போகுது. ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் கோயிங் டு பி 200,000. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் தான் தரப்போகுது. இப்போ நமக்கு தேவை 10% டிஸ்கவுண்ட் ரேட் என்ன என்பதுதான். ஆல்ரெடி நமக்கு தெரியும், நிறைய கொஸ்டின்ல இந்த 10% தான் கொண்டு வராங்க. 0.909, 0.826, 0.751. Just simply calculate it. Right? So இதன் அடிப்படையில் உங்களுக்கு என்பிவியை இங்க நம்ம ஆப்ஷன் 1க்கு நமக்கு கண்டுபிடிச்சு கொள்ள ஏழுமாக இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 2800 மைனஸ். ஸோ என்பிவி வந்து என்ன வருகிறது? நெகட்டிவாக வருகிறது. என்பிவி இட்ஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். ஓகே, தென் ஆப்ஷன் 2. ஸோ நெகட்டிவ்னா என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல இருந்து வரக்கூடிய ப்ராஜெக்டினுடைய வேல்யூவை 4,97,200 ரூபாய் தான். பட் இன்றைக்கு நம்ம கொடுக்கறோம்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் வேல்யூ. தென் ஆப்ஷன் 2 we can see நம்ம பார்க்க வேண்டியது கேஷ் ஃப்ளோ அண்ட் பிரசன்ட் வேல்யூ ஒன்லி. இதனுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி 350,000. ஸோ 3,50,000 இருக்க போகிறது. இதனுடைய பிரசன்ட் வேல்யூ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1 இன்டு 3,50,000, 3,50,000 இருக்க போகுது. தென் 3 ஆண்டுகளுக்கும் 1,50,000 படி இது நமக்கு வேல்யூவை தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 வருஷம் 1,50,000. சேம் 10%ல டிஸ்கவுண்ட் ரேட் சேம் ஆக வரப்போகிறது. Right, so you can get the values. So option 2 பொறுத்த வரைக்கும் 22,900 ரூபாய் என்பிவி பாசிட்டிவ் வேல்யூவாக வருகிறது. ரைட், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விஷயம். பி கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கப்பட்டது என்பிவின் அடிப்படையில் காரணங்களுடன் சிறந்த முதலீட்டை தெரிவு செய்யுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் ஆப்ஷன் 1 பத்தியும் சொல்லணும், ஆப்ஷன் 2 பத்தியும் சொல்லணும். ஸோ ஆப்ஷன் 1 ஆரம்பத்தில் நாம முதலீடு செய்வது the investment amount, it's going to be 500,000. It's going to be 500,000. Right. So இதனுடைய NPV
5 லட்சம் 2800 ரூபாய் வரப்போகிறது. அதே மாதிரி ஆப்ஷன் 2ல நாம இன்வெஸ்ட் பண்றது 3,50,000. இதனுடைய என்பிவி 22,900 இருக்குது. இரண்டையும் போட்டு நம்ம என்ன சொல்லணும்? சிம்பிளா ஆப்ஷன் 1 என்பிவி இஸ் நெகட்டிவாக இருக்கிறது. அண்ட் ஆப்ஷன் 2 என்பிவி இஸ் பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? Therefore, option 2 must be selected as a best investment option. சிறந்த முதலீட்டு தீர்மானமாக ஆப்ஷன் 2 தான் செலக்ட் பண்ணப்படணும். ஓகே, புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? மேக் சென்ஸ்? ஸோ இந்த செகண்ட்ல வந்து எந்த இடத்துலையுமே கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். Again and again they are going to ask you the same questions repeatedly. Right, so 2021 July paper part A எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. செவ்வந்தி பிறந்த போது அவளது தந்தை அவளது வங்கி கணக்கில் ரூபாய் 50,000 6% என்ற வருடாந்த வட்டி வீதத்தில் வருடாந்தம் கூட்டப்படுகின்ற கூட்டு வட்டி, அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கூட்டப்படுகின்ற சாதாரணமான ஒரு கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்கிறார். அவளது 10வது பிறந்த நாள், அதாவது 10 வருஷத்துக்கு பிறகு அவளது கணக்கில் இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு? சிம்பிளா ஒரு கூட்டு வட்டி கொஸ்டின். என்ன ஆன்சர்? எனக்கு கரெக்டா நீங்க ஆன்சர் சொல்லணும். சிம்பிள் கொஸ்டின். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்? எஸ், தயாலினி, இஃபாதா, ரிஃபாதா, ஜனரஞ்சன், கிரிஷ், அப்துல் ரஹ்மான், ரினோஷன், அஃப்ரின், கோபி எல்லாருமே ஒருமித்தமாக சொல்லக்கூடிய ஆன்சர் வந்துட்டு முதலாவது ஆன்சரை நீங்க சொல்றீங்க. ஸோ 2021 ஜூலை கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கூட்டுவட்டி கொஸ்டின். ஸோ கூட்டுவட்டி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி சமன் 50,000 ரூபாய் ஆரம்ப முதலீடாக இருக்கிறது. ஆர் சமன் இந்த கொஸ்டின்ல பாருங்க 6% அப்படின்னு சொல்றாங்க. என் சமன் 10 வருஷத்துக்கு இருக்க போகிறது. ஃப்ரீக்வன்சி ஒன்றுதான், அப்போ ஒரே விஷயம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சிம்பிளி என்டர் த டேட்டா இன்டு த கல்குலேட்டர். ஸோ 50,000 பி 1 + Rn 1.0 Rin எண்ணாம் அடுக்கு 10 சிம்பிளா 89,542.38. இது சரியா மட்டம் தட்டினோம்டா முதலாவதுல நமக்கு ஆன்சர் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் இட். ஸோ த ஆன்சர் ஃபார் 1.3 இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். தென் த செகண்ட் ஒன், ரெண்டாவது பாருங்க. Someone has obtained a loan of rupees 500,000 from a bank at the rate of 8% per annum, which is to be payable in equal annual installments in 3 years. அதாவது சமீர் என்பவர் வங்கி ஒன்றிலிருந்து 8% வருடாந்த வட்டி வீதத்தில் 5 லட்சம் ரூபாய் கடன் ஒன்றை பெற்றுக்கொள்றார். அது சமனான வருடாந்த தவணை கட்டணங்களாக 3 வருஷங்களுக்கு செலுத்தப்படணும். ஸோ கடனுக்கான வருடாந்த தவணை கட்டணம். ஸோ மறுபடியும் சிம்பிள் லோன் அமௌண்ட்டை என்யூட்டி ஃபேக்டரால பிரிக்கணும். ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ்? 1.10. என்ன ஆன்சர்? Right? What is the answer? 1.8. Is it 1.8 is related to our unit 2 Dayalini? So the answer is 2 வந்தும் சொல்றாங்க. So 1.10 பாருங்க annuity factor. நமக்கு தெரியும் present value of a loan. ஒரு கடனினுடைய பெறுமதியை we have to divide it by annuity factor. So அதுக்கு annuity factor இனுடைய formula பாடமாக்கி இருக்கணும். ஓகே, ஸோ சிம்பிளா இங்க கடன் வந்தும் 5 லட்சம். இட் இஸ் 500,000. ரைட், ஸோ 5 லட்சத்தை நாம என்யூட்டி ஃபேக்டரால நம்ம பிரிக்கணும். ஸோ பிரிச்சா நமக்கு annual installment வரப்போகுது. ஸோ லெட் சிம்பிளி we can do it. ஸோ பாருங்க லோன் அமௌண்ட் 5 லட்சம். ஒன்றின் கீழ் ஆர்
ஒன்றின் கீழ் 0.8% வருடாந்த வட்டி 0.08 ஓப்பன் பிரேக்கெட் ஒன்றின் கீழ் ஆர் ஓப்பன் பிரேக்கெட் ஒன்று சய ஒன்றின் கீழ் 1.08 3 வருடங்கள், ஸோ 3 அடுக்கு, க்ளோஸ் த பிரேக்கெட், என்டர். 1,94,016.75 சரியாக இதுதான் ஆன்சர். பட் இதை மட்டும் தட்டி ஒரு கிட்டிய எண்ணுக்கு தான் இருக்கும். இதன் அடிப்படையில் ஆன்சர் என்ன வரைக்கும்? ஆன்சர் நம்பர் எதை சொல்லிடும்? 1,94,024 இருக்கக்கூடிய ரெண்டாவது நம்ம ஆன்சரா சொல்லிடும். ஓகே, fine. So that is 1.10 question. So 1.8, I will check, my dears, is it related to second unit or not. Then part C, question number 6 பாருங்க. part C னுடைய question number 6ல வந்திருக்கக்கூடிய A question. ஒரு நபர் 3 லட்சம் ரூபாவினை 3 வருடங்களுக்கான நிலையான வைப்பொன்றில் முதலீடு செய்கிறார். ஒரு கொஸ்டின், முதலாவது 8% வருடாந்த எளிய வட்டி வீதம் உங்களுக்கு வழங்கப்படும் சொன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கப்படும் சொன்னா 3 வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு வட்டியோட சேர்த்து. அதே தரவுகளோட காலாண்டுக்கு ஒரு முறை, ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை கூட்டப்படுகின்ற 12% வட்டி வீதம் ஆண்டுக்கு வழங்கப்படுகின்ற 3 வருடங்களின் பின்னர் நிலையான வைப்பில் இருக்கக்கூடிய மொத்த தொகை. ஒரே தரவை ரெண்டு தொகைகள்லையும் எப்படி இருக்கும்? ரெண்டு தரவுகள், ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது கொஞ்சம் வித்தியாசம், பட் சேம் விஷயத்தை ரெண்டு தடவைகளை நம்ம கால்குலேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சிம்பிளாக நம்ம செய்யலும். ஸோ வினா இலக்கம் 6க்கு முதலாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டிக்கிறேன். V சமன் P பிளஸ் IRN ஆக இருக்கு. நமக்கு மொத்த தொகைகள் தான் ரெண்டு தடவையிலையும் கொஸ்டின். அப்ப சிம்பிளா நம்ம என்ன செய்யலாம்? இந்த மொத்த தொகை சமன் 3 லட்சம் ரூபாய் நம்மளினுடைய ஆரம்ப தொகையாக இருக்க போகிறது. அதே சமயம் எத்தனை வருடங்கள் என்றால் 3 வருடங்களாக இருக்க போகிறது. R சமன் 8%. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதன் அடிப்படையில் நம்மளுடைய கல்குலேஷனை நம்ம போட்டோம்னு சொன்னா P என்பது 3 லட்சமாக இருக்கிறது பிளஸ் IRN. ஸோ IRN என்பது interest rate, sorry, it's not IRN, it's PRN, right? So P, it is 300,000 times by 0.08% and times by 3, close the bracket, then it will give the total amount. 3,72,000 ரூபாய் உங்களுக்கு டோட்டலா கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் எளிய வட்டியில இவர் இந்த 3 லட்சத்தை 3 வருஷத்துக்கு 8% எளிய வட்டியில வச்சாருன்னா இவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையாக இருக்க போகிறது. ஓகே, தென் அதே விஷயத்தை கூட்டு வட்டியில வச்சாங்கன்னா கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலா V சமன் P into 1 plus R இன் எண்ணாம் அடுக்குன்றதாக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில இங்க நமக்கு தெரியும் பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு 3 லட்சமாக இருக்கிறது. இங்க எண் பாத்தீங்கன்னா 3 வருஷம் நம்ம எடுக்கலாம். ஸோ R நம்ம எடுப்போமே, ஈஸி ஃபார் அஸ். R வந்துட்டு 8% ஃபர்ஸ்ட்டுக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் 3 வருஷம். தென் ஃப்ரீக்வன்சி F வந்துட்டு காலாண்டுக்கு ஒருக்காக ஒரு வருடத்திற்கு 4 தடவை கூட்டப்படுகின்ற ஃப்ரீக்வன்சில இருக்க போகுது. இதன் அடிப்படையில் நீங்க 8% ஆண்டுக்கானது காலாண்டுக்கு மாத்தினீங்கன்னா 2% ஆக மாறும். 3 வருஷம் 3 தர 4 12ஆக வரப்போகிறது. ஸோ இதை நாம அப்ளை பண்ணாலும் நம்மளுடைய ஈக்குவேஷன்ல. ஸோ 3 லட்சம் இனிஷியல் அமௌண்ட் 300,000 ஓப்பன் பிராக்கெட் 1.02% 1.02 12 in and close the bracket and you can get the answer how much it is. Is the answer correct? 12%. What is that? Okay, காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகின்ற 12% வருடாந்த வட்டி. ஓகே, ஃபைன்.
இட்ஸ் 12 சாரி. ஸோ 12% சொன்னா 12 நம்ம 4 பிரிச்சோம்னா இட்ஸ் கோயிங் டு பி 3. ஓகே, ஸோ வி நீட் டு கரெக்ட் இட். எப்படி கரெக்ட் பண்ணாலும் அம்புக்குரிய ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ 1.03 நம்ம மாற்றணும். 1.03 12ஆம் அடுக்கு. then we can get correct answer. 4,27,728. 0.2661. Right, so this is the answer. Okay, right. அப்படின்னா கூட்டு வட்டி நல்லமா வெளிய வட்டி நல்லம்னா கூட்டு வட்டியில தான் நமக்கு அமௌண்ட் வந்து கூடும். ஓகே, அதை மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய இந்த கொஸ்டினாக இருக்குது, ஏ கொஸ்டின். தென் அடுத்த கொஸ்டினை பாருங்க. கம்பெனி ஒன்றினுடைய முதலீட்டு செயற்திட்டங்கள் காணப்படுகிறது. செயற்திட்டம் ஏபி, சேம் விஷயம், சேம் இன்ஃபர்மேஷன். பட் இந்த கொஸ்டின்ல என்ன டிஃபரன்ட் சொன்னா 2 முதலீட்டு செயற்திட்டங்கள் காணப்படுகிறது. இதுல மிகவும் சிறந்த செயற்திட்டத்தினை தெரிவு செய்யணும். ஒவ்வொரு செயற்திட்டமும் 3 வருஷம் ஆயுட்காலம் இருக்கிறது. அப்படின்னா 3 வருஷத்துக்கு நமக்கு காசு வரப்போகுது. கம்பெனியுடைய மூலதன கிரயம், அதாவது கழிவு காரணி 10%. ஒவ்வொரு செயற்திட்டத்துக்குமான ஆரம்ப வைப்பு 5 லட்சம். ஸோ ரெண்டுக்குமே இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேஷ் அவுட் ஃப்ளோ ஆக போகிறது 5 லட்சம். அடுத்த 3 வருடங்களுக்கு செயற்திட்டம் ஏக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற காசு உட்பாய்வுகள் மட்டும் தாராங்க. 2,50,000, 3,70,000, 50,000. செயற்திட்டம் பியினுடைய நிகர இற்றை பெறுமதி என்பிவி அவங்களே கல்குலேட் பண்ணி நமக்கு தந்துடுறாங்க 80,400. ஸோ அந்த வேலை நமக்கு மிச்சம். தந்துட்டு நம்ம கிட்ட கொஸ்டின் செயற்திட்டம் ஏ, ப்ராஜெக்ட் ஏயினுடைய நிகர இற்றை பெறுமதி மட்டும் கொஸ்டினாக கட்டுட்டு மேற்படி 2 செயற்திட்டங்களினுடைய என்பிவியின் அடிப்படையில் அமைந்த காரணங்களோட எந்த செயற்திட்டத்தை நம்ம பொறுப்பெடுக்கணும் என்பதனை குறிப்பிடுக. பேசிக் கொஸ்டின், சேம் கொஸ்டின், அகெயின் தே ஆர் ஆஸ்கிங். Right. Right, let's do the question. பாருங்க, years நம்ம போடுவோம். Project, this is for project A. Cash flow we mention பண்ணுவோம். Discounting factor, the question படி discounting factor 10%. Then present value 0, 1, 2, 3. ஆரம்பத்தில் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும். அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் இதனுடைய கேஷ் அவுட்ஃப்ளோவாக வரப்போகுது. So discounting factor is 1, then 500,000 into 1, 500,000. Cash flow 2,50,000, then 3,75,000, 50,000. So 10% நமக்கு தெரியணும். ஆல்ரெடி நாம அதை அந்த 10% என்ன வருங்கிறது நமக்கு தெரியும். அப்படியோ காப்பி பண்ணி நான் இங்க போடுறேன். So simply we can get the NPV now. $74,450 NPV வரப்போகுது. ரைட், ஸோ நமக்கு ப்ராஜெக்ட் ஏ மட்டும்தான் தேவை. ஸோ தட் இஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் ஏ. இது வந்து ஏ பார்ட்டுக்காக வரப்போகுது. தென் பி பார்ட் பார்த்தோம்னு சொன்னா எது சிறந்தது. ஸோ ப்ராஜெக்ட் ஏ பத்தி நம்ம சொல்லணும். ப்ராஜெக்ட் பி பத்தி நம்ம சொல்லணும். என்னது சொல்லணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி சொல்லுவோம். இரண்டிலையுமே ஒரே தொகை தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் 500,000. they are going to invest. And the NPV, net present value, இதுக்கு 74,550. ரெண்டாவதுக்கு நமக்கு தந்திக்காங்க 80,400 சொல்லி. ரெண்டுமே பிளஸ் தான். அப்ப நம்ம என்ன சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? போத் ப்ராஜெக்ட்ஸ், இரண்டு திட்டங்களும் both projects are having positive NP. இரண்டு திட்டங்களுமே நேரான நிகர இற்றை பெறுமதியை கொண்டுள்ளன. பட் ஆனால் क्वेश्चनல தந்த மாதிரி ப்ராஜெக்ட் B is having more positive, ரொம்ப நேரான
NPV இருக்குது. ஸோ நம்ம என்னத்தை ரெக்கமெண்ட் பண்ணணும்? ப்ராஜெக்ட் B must be selected as a best investment option. விஷயம் முடிச்சு. ரைட், கிளியர்? இது 2021 ஜூலை 2021 ஜூலைல இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின். லெட்ஸ் மூவ் டு த 2021 ஜனவரி பேப்பர். 2021 ஜனவரி பேப்பரை பாருங்க. பார்ட் ஏ பாருங்க. நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. 1.5. நிர்மலன் என்பவர் தனது நண்பரிடமிருந்து ரூபாய் 75,000 2 ஆண்டுகளில் செலுத்தும் வகையில 12% வருடாந்த எளிய வட்டிக்கு கடனாக பெறார். 2 ஆண்டுகளுக்கு அவரால் செலுத்தப்படுகின்ற வட்டி தான் கொஸ்டின். மொத்த வட்டி தொகை எவ்வளவு? எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்? வாட்ஸ் ஆன்சர்? ரைட், நிறைய பேர் சரியா சொல்றீங்க. மூன்றாவது வந்து ஆன்சர்னு சொல்லி 1.5. that is 2021 ஜனவரி 1.5. ரைட். ஸோ எளிய வட்டியினுடைய சமன்பாடு என்ன? V சமன் 1 + R இன் எண்ணாக இருக்க போகிறது. ஸோ இதன் அடிப்படையில் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொன்னா P வந்து எவ்வளவு? 75,000 அசல் தொகை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா 12% எளிய வட்டி வீதம் தந்திக்கிறாங்க. N சமன் 2. ரைட், நம்ம கிட்ட கேட்ட கேள்வி இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ PRN மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ PRN என்பது பிரின்சிபல் அமௌண்ட் 75,000 times by 0.12 and times by 2, we can get it 18,000. 18,000 வந்து இருக்க போகிறது. ஸோ 18,000 ஆன்சராக இருக்கிறது மூன்றாவதுல. ஸோ 1.5க்கு ஆன்சர் தேர்ட் ஒன்னாக இருக்க போகுது. ஓகே, 1.6 பாருங்க. 1.6. பிரகாஷ் என்பவர் 5% வருடாந்த கூட்டு வட்டி விதத்துல வழங்குகின்ற சேமிப்பு கணக்கொன்றை 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலும் ரூபாய் 6,000 முதலீடு செய்கிறார். 5வது ஆண்டு இறுதியில் இந்த ஆண்டு தொகையினுடைய இற்றை பெறுமதி. ஸோ இங்க உங்ககிட்ட கேட்கப்படுவது NUT. ஸோ NUTக்கு வளமையாகவே கூட்டு வட்டி தான் இருக்க போகிறது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு வருஷத்துக்கும் வட்டி கூட்டப்படுகிறது. ஸோ NUTனுடைய பிரசன்ட் வேல்யூ என்னன்னு கேட்கிறாங்க. வாட்ஸ் ஆன்சர்? வாட்ஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? Arshad first one, Nuha first one. What about other people? Rifada fourth one. Zaitan fourth one. Okay, so கொஞ்சம் குழப்பம் மீக்கிற மாதிரி விளங்குது. Let's do this question. நமக்கு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், NUT, the present value of an NUT, ஒரு ஆண்டு தொகையினுடைய இன்றைய பெறுமதி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? annual cash flow எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுக்கு annualக்கு cash flow நடக்க போகுது, அதை நாம NUT ஃபேக்டரால நாம பெருக்குவோம். இட்ஸ் நாட் அபவுட் லோன், இட்ஸ் ஆக்சுவல் NUT. ஸோ annual cash flow ஒவ்வொரு வருஷமும் 6,000 முதலீடு செய்ய போகின்றார். இதோட நாம NUT ஃபேக்டரை பெருக்கினோம்னு சொன்னா நமக்கு பிரசன்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த calculator, then just insert the numbers. So 6,000 தர NUT ஃபேக்டருக்கான ஃபார்முலாவை அப்படியே போட்டோம்டா சரி. ஸோ 1/R. ஸோ 1/R என்பது 5% வருடாந்த வட்டினா 0.05. ஓகே, then open bracket 1 செய்ய 1/1.05 5 ஆண்டுகள். ஸோ 5 அடுக்காக வரப்போகிறது. Close the bracket, enter it. You can get the answer.
25,976.8602. So 25,976.8602. இதுதான் நமக்கான ஆன்சராக வரப்போகுது. ஸோ இதன் அடிப்படையில் எது ஸ்டூடெண்ட்ஸ் பொருத்தமான ஆன்சர்? 25,980 நம்ம சொல்லலாம். அண்மைய பெறுமதிக்கு மட்டம் தட்டியிருக்காங்க. ஸோ the fourth one is the most suitable answer, right? So that is fourth one, 1.6. Okay, and 1.8 1.8 பாருங்க. நபர் ஒருவர் ரூபாய் 75,000 காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகின்ற 12% வருடாந்த கூட்டு வட்டி வீதத்தில் நிலையான வைப்பு ஒன்றில் முதலீடு செய்கிறார். 2வது ஆண்டினுடைய இறுதியில் அந்த நிலையான வைப்புக்கான முதிர்வு பெறுமானம் டோட்டல் வேல்யூ என்னன்னு கேட்கிறாங்க. மெச்சூரிட்டி or terminal value. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்? இது ஜஸ்ட் கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். வாட்ஸ் ஆன்சர்? 1.8. Right? So most of the people are saying the answer is the first one, but some people are third one also. I'm getting the answer. Okay, 1.8 பாருங்க. 1.8 is all about compounding interest. So compounding interest formula V sum n P into 1 plus R in N. So இதுல P ஆரம்ப தொகை 75,000. Okay. R வந்து வருஷத்துக்கு 12%. N வந்து 2 வருஷம். Right? F frequency வந்து காலாண்டுக்கு ஒரு முறைண்டா வருஷத்துக்கு 4. So R நம்ம மாத்தணும் 4 பிரிச்சு, N நம்ம மாத்தணும் 4 பெருக்கி. Then simple formula apply பண்றதான். இதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? 75,000 open bracket 1.03 into 8 and close the bracket 95,7.7561. அப்ப எது மிக பொருத்தமான ஆன்சரை நம்ம எடுக்கலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் 95,007.7561 சொன்னா எது மிக பொருத்தமான ஆன்சர்? 95,008 மட்டம் தட்டினோம்னு சொன்னா. So the first one. சரியா? தெளிவாக கொஞ்சம் யோசிக்கணும். So ஆன்சர் வந்து முதலாவதுல இருக்க போகுது. The first one is the answer for 1.8. Then 1.10 பாருங்க. 1.10 பாருங்க. ஜோன் என்பவர் தனது வீட்டை 5 ஆண்டுகளுக்கு வங்கி ஒன்றில் ஈடு வைத்து 4 லட்சம் ரூபாய் கடனாக பெற விரும்புகிறாரு. அவர் அந்த ஈட்டுக்கடனை வட்டியோட சேர்த்து சமனான வருடாந்த தவணை கட்டணங்களாக செலுத்த திட்டமிட்டுகிறாரு. வருடாந்த வட்டி வீதம் வந்து 12% சொன்னா ஜோன் செலுத்த உள்ள வருடாந்த தவணை கட்டணம் எவ்வளவு? இது சிம்பிளா நான் சொல்லிக்கிறேன். லோன் டே அமௌண்ட்டை என்யூட்டி ஃபேக்டர் ஃபார்முலாவில் பிரிச்சிங்கண்டா annual இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு வந்துருங்கிறது. என்ன ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஹாமித் தேர்ட் ஒன், சஜாத் தேர்ட் ஒன். What about other people? Nuha, okay, third one. Rinoshan, third one. Right, I hope so. Afrin, third one. Zaitan, third one. Munasa, third one. Right, so உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்துடும் நன்றாக புரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்க, சிம்பிளா நம்ம என்ன செய்வோம்? லோன் அமௌண்ட்டை எடுப்போம். ஸோ கல்குலேட்டர்ல டிரெக்டா போடுவோம் நாம. ஸோ லோன் அமௌண்ட் இந்த கொஸ்டின்ல 4 லட்சம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி 400,000. இதை நம்ம டிவைட் பண்ணணும் என்யூட்டி ஃபேக்டரால. ஸோ என்யூட்டி ஃபேக்டர் என்பது என்ன? 1 கீழ் R. R 12%. ஸோ 0.12 ஓப்பன் bracket 1 minus 1 கீழ் 1.12 வரப்போகுது. தென் 5 வருடங்கள்
and close the bracket and enter, you can get it. How much? 1,10,963 2 8 வருது. ஸோ நீங்கள் சமனாக கட்டணும்னு சொன்னால் 1,10,963 தசம் 8928 இருக்க போகிறது. ரைட். ஸோ மட்டம் தட்டி எடுத்தீங்கன்னா 1,10,964 இருக்க போகிறது. ஸோ ஆன்சர் என்ன? சிம்பிளி third one. Okay. So simply the answer for 1.10 is the third one. மூன்றாவதாக ஆன்சர் இருக்க போகுது. So that's 2021 January all part A questions. So part C ல வந்து question number 6ல A ஆக வந்து இருந்துச்சு. A question ஆக மட்டும் வந்து இருந்துச்சு இந்த question. ஸோ இதுலயும் சிம்பிளா அதே விஷயம்தான். இதுல 2 ப்ராஜெக்ட் தந்திக்கிறாங்க. அதனுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 2 தந்திக்கிறாங்க. கழிவிட்டு காரணிகள் 10% தந்திக்கிறாங்க. என்பிவியை காணுங்க. இதுல எது பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்? சிம்பிளா சொல்லிக்கிற விஷயம். ரைட். அகெயின் சேம் விஷயம். யூ கேன் டூ இட் வெல். ஸோ முதலாவது ப்ராஜெக்ட் ஏயை காணுங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஏ years cash flow, discount factor at 10% and present value. Years 0, 1, 2, 3. 3 வருஷத்துக்கு நமக்கு தரப்படுது. கேஷ் ஃப்ளோ ஆரம்பத்தில் சேர்த்திட்டம் ஏயை பொறுத்த வரைக்கும் 1,60,000. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 1. Then again நமக்கு 20,000 ஒன்று கிடைக்கும். Then 50,000, 90,000. So discounting factor already நம்ம இந்த 10%க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். So just I'm copying for the quickness. Right. According to the calculation 32,930, the NPV is going to be negative. 32,930 நெகட்டிவ்ல வரப்போகுது. The same time project B பொறுத்த வரைக்கும் just at the cash flow and present value. So cash flow ரெண்டாவது ப்ராஜெக்ட்டுக்கு 1,30,000 initial investment. So then the present value is the same 130,000. Right. 45,000 கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்ட் 65,000. தேர்ட் 50,000. Discounting factor same, so we need to times by same discounting factors. ₹2,145. Now NPV is positive. So this is the question A question. Okay. And B question பாத்தீங்கன்னு சொன்னா எது பெஸ்ட்? அப்ப என்ன சொல்லணும்? ரெண்டு ப்ராஜெக்டையும் பத்தி நம்ம கமெண்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் A and about project B. Investment. Project A னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1,60,000. Project B னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1,30,000. Right? So then NPV. என்ன சொல்லலாம்? Same, right? Project A is
having negative NPV, while project B is having positive NPV. Therefore, project B is the best. Right? Simple, right? That is question number 6. Right. So students, let's have a break. Prayer-க்கான அதான் சொல்லுது. So break கொண்டு எடுத்துக்கொள்வோம். Now the time is 5:53. Just 6:30. Okay. ஒரே ஒரு பேப்பர் இருக்குது, அது செஞ்சு விட்டோம்னா சரி. 6:30க்கு ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். See you. So let's start the class guys. Today நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது AAT னுடைய level 1 business mathematics classல ஜாயின் பண்ணிக்கிறோம். So அலகு 2 னுடைய பாஸ் பேப்பர் கிளாஸஸ் தொடர்ச்சி போய்க்கொண்டிருக்குது. இதன் அடிப்படையில் நாம கடைசியாக நடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை பேப்பர் மட்டும்தான் நமக்கு பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய பேப்பர்ஸாக இருக்குது. ரைட். ஸோ பார்ட் ஏ கொஸ்டினை பார்ப்போம். இதுதான் உங்களோட நியூ சிலபஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதுல முதல் பேப்பராக இருக்க போகிறது. So Kazun invested ₹6,000 at a simple interest rate of 8% per annum. ஸோ கர்ணன் பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ கர்ணன் என்பவர் ₹6,000 8% வருடாந்த எளிய வட்டிக்கு முதலீடு செய்கிறார். 3வது வருட இறுதியில் குறித்த முதலீட்டினுடைய மொத்த தொகை எவ்வளவு? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்? ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நீங்க என்றும் குயிக் ஆன்சர் சொல்லணும். ஓகே, ரினோஷன், சைதான் எல்லாருமே 3வது ஆன்சர் சொல்றீங்க. ஐ கேன் சி லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் சேயிங் தேர்ட் ஒன். ஸோ இது நாம நிறைய தடவை நம்ம செஞ்ச கொஸ்டினாகத்தான் இருக்குது. ஸோ நீங்க எல்லாருமே சரியாக முறையாக ஆன்சரை சொல்ல இயலுமான கொஸ்டின் தான் இது. ரைட். ஸோ இதன் அடிப்படையில் இந்த 1.3 கொஸ்டினுக்கு நமக்கு எளிய வட்டியினுடைய சமன்பாடு நமக்கு தெரிந்தால் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ எளிய வட்டியினுடைய சமன்பாடு என்பது என்னவாக காணப்படுது? V சமன் P பிளஸ் R ஆக இருக்கிறது. ரைட். இதுதான் எளிய வட்டியினுடைய சமன்பாடு. ஸோ இதை வச்சு நம்மளால செய்ய இயலுமான்னு சொன்னா நிச்சயமாக நம்மளால செய்ய இயலுமாக இருக்கும். ரைட். ரைட். ஸோ ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்சர் சொல்லுங்க. பிகாஸ் இதுதான் கடைசி பேப்பர். ஸோ இது பிறகு இல்லை நமக்கு செய்யறதுக்கு. ஸோ நீங்க எல்லாருமே சரியா ஆன்சர் பண்ணணும். ரைட். ஸோ ஆன்சர் 3வதா இருக்க போகுது. எப்படி நம்ம செய்யலாம்? ஸோ இந்த கொஸ்டின் படி நம்மளுடைய P நீங்க பாருங்க. ரைட். ஸோ இங்க இருக்கக்கூடிய அசல் தொகை 6,000 இருக்க போகிறது. இதனுடைய R% 8% இருக்க போகிறது. N வந்து 3 காணப்படுகிறது. சிம்பிளான ஒரு எளிய வட்டி. மொத்த தொகை நம்ம கிட்ட கேட்காங்கன்னு சொன்னா கல்குலேஷன்ல கொண்டு வாங்க. P வந்து 6,000. ஸோ 6,000 பிளஸ் PRN 6,000 into 0.08%, 8%, 3 வருஷத்துக்கு 3, close the bracket and you can get the total answer. 7,440 இருக்க போகிறது. So the answer number is third one. Okay. So 1.3 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்துட்டும் third one இருக்க போகிறது. Right? Fine. Right. So அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். 1.8 கொஸ்டின். 1.8வது கொஸ்டினை பாருங்க. Manoj obtained a loan of ₹500,000 at the annual interest rate of 10% compounded annually. So மனோகரன் ₹5,00,000 10% வருடாந்த கூட்டு வட்டி வீதத்தில் சமனான வருடாந்த கட்டணங்களாக ஒவ்வொரு வருட இறுதியிலும் மீளச் செலுத்துமாறு அடுத்த 4 வருடங்களுக்கு கடனாக பெறார். ஸோ வருடாந்த மீளச் செலுத்துகின்ற தொகை என்பது எவ்வளவு என்பதுதான் நமக்கான இங்க கொஸ்டினாக இருக்குது. ஸோ சிம்பிளா இந்த கொஸ்டினை நாம ஃபார்முலா மூலமாக நம்ம செய்ய இயலும். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு நினைவில் இருக்கணும். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்?
What is your answer? That's your answer. ஓகே, ரெண்டாவது ஆன்சரா சொல்றீங்க. ஸோ இந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே பாடமா இருக்கணும். ஸோ நாம வருடாந்தம் செலுத்தக்கூடிய கடன் தவணையை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா சிம்பிளா கடனினுடைய தொகையை என்யூட்டி ஃபேக்டரால நம்ம பிரிக்கணும். ஸோ கடன் தொகை எவ்வளவு? 5 லட்சம், ரைட்? ஸோ 5 லட்சம் என்யூட்டி ஃபேக்டரால பிரிக்கணும்னு சொன்னா என்யூட்டி ஃபேக்டர் உங்களுக்கு பாடம் ஆயிக்கணும். எனக்கு பாடம் ஆயிட்டு ஒண்டிங்கிள் ஆர். ஸோ ஆர் வந்து 0.1 ஒண்டிங்கிள் ஆர் ஓப்பன் பிரேக்கெட் 1 சய then again ஒண்டிங்கிள் 1.1 இதனுடைய அடுக்கு எத்தனை ஆண்டுகளுக்குன்னு பார்க்கணும். அடுத்த 4 வருடங்களுக்கு கடனாகப்படுறார். ஸோ 4ஆக வரப்போகிறது. தென் க்ளோஸ் த பிரேக்கெட். தென் we can get the answer. 1,57,735. எதுல ஆன்சர் இருக்குது? ஆன்சர் நம்பர் 2 ஆக இருக்க போகிறது. எனவே 1.2 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து 2ஆக இருக்க போகிறது, ரைட்? ஸோ நீங்க எந்த லெவலுக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு செய்கையுமே தேவையில்லை. நேரடியாகவே நீங்க கல்குலேட்டர்லேயே டைப் பண்ணி அடுத்த எம்சிக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வித்தவுட் வேஸ்டிங் த டைம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா சரியா, ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டினை பாருங்க. 1.9 பாருங்க. சுரேஷ் has invested certain amount in a fixed deposit of a bank at an annual interest rate of 12% compounded quarterly. சுரேஷ் என்பவர் காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகின்ற நிலையான வைப்பொன்றில் ஒரு குறித்த தொகையை 12% என்ற வருடாந்த வட்டி வீதத்தில் வங்கியில முதலீடு செய்கிறார். ஸோ 2வது ஆண்டினுடைய இறுதியில் குறித்த நிலையான வைப்பினுடைய முதிர்வு பெறுமதி 63,339 காணப்பட்டது. நிலையான வைப்பில் ஆரம்பத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை கேட்கிறார். ஸோ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்? இதில் நம்மளோட கொஸ்டின் பி. வளமையாக நம்மகிட்ட கொஸ்டின் பி ஆக கேட்கப்படாது. பட் இதுல கொஸ்டின் வந்து பி கேட்கப்படுகிறது. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய ஆன்சர் தி செகண்ட் ஒன், 2வதாக இருக்கிறது. ஸோ லெட்ஸ் டூ திஸ் கொஸ்டின். 1.9, ரைட்? 1.9. ஸோ 1.9வது கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு கூட்டு வட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ கூட்டு வட்டி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ல நம்ம என்னத்தை செய்யணும்? இந்த கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலாஸ் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுங்கிறத நம்ம கட்டாயமா பார்க்கணும். ஸோ வி சமன் பி இன்டூ 1 + ஆர். இதுல கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கப்பட்டது ஆரம்பத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை. ஸோ அது பிரின்சிபல் அமௌண்ட். நமக்கு என்னென்ன தெரியும்? ஆர் தெரியும். இனிஷியலா 12% என்ற வருடாந்த வட்டி வீதம் சொல்றாங்க. அதே சமயம் என் பாத்தீங்கன்னா 2 வருடங்களாக இருக்கிறது. n is equal to 2. அதே சமயம் ஃப்ரீக்குவன்சி பாத்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுதுன்னா வருஷத்துக்கு 4. அதே மாதிரி வி இந்த வேல்யூ மொத்த பெறுமதி நமக்கு தந்திக்கிறாங்க 63,339 அப்படின்னு தந்திக்கிறாங்க. ஓகே, ரைட்? ஸோ ஃபார்முலாவை நம்ம இதுல போட்டோம்னு சொன்னா இப்போ ஃபார்முலா எப்படி வரப்போகுது? 63,330 சமன் பி into 1 + Rn. ஓகே, ஸோ 1 + Rn ஆக வரப்போகுது ஃபார்முலா, ரைட்? இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த பி தான் நமக்குரிய கேள்வின்னு சொன்னா 63,339 அப்படி வரைக்கும். அதுக்கு கீழே நாம இந்த 1 + Rn என்ன கொண்டு வந்தோம்னா, அதாவது இது பெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இதை நம்ம கீழுக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு சிம்பிளாக நமக்கு இங்க இருக்கக்கூடிய பி என்பது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட், ரைட்? ஸோ இதை நம்ம சிம்பிளா கால்குலேட்டர்ல ஃபார்முலாவை போட்டுக்கொள்ள எளிமையாக இருக்கும். ஸோ 63,339 1 + Rn, அதாவது 1.12 ஃப்ரீக்வன்சின்னு சொன்னா நம்ம இங்க ஃப்ரீக்வன்சியை நம்ம மாற்றணும். ஸோ ஃப்ரீக்வன்சி 12% அதை காலாண்டுக்கு மாத்துருங்க. 4 பிரிச்சிங்கன்னு சொன்னா இட்ஸ் கோயிங் டு பி 3%. n is going to be 2 into 4, it's going to be 8. எனவே இங்க 1.03 தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 1.03 ஆக வரப்போகுது 1 + Rn. எண்ணாம் அடுக்கு 8ஆக வரப்போகுது, ரைட்? ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னு சொன்னா we can get 50,000.39 ஸோ மட்டம் தட்டினா 50,000 வரப்போகுது. ஸோ என்ன ஆன்சர்? ஆரம்பத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை 50,000 இருக்க வேண்டும். ஸோ the answer should be
the second one. So ரெண்டாவதாக நம்ம ஆன்சரை கருதி கொள்ள முடியும். So 1.9க்கு the answer we can say second one. Okay. Right. 1.11 பாருங்க. 1.11 relate terms given on the left hand side of the following table with a number of the correct statement of the right hand side. அதாவது 1.11வது क्वेश्चन நம்ம படிச்ச விஷயங்களினுடைய டெஃபினிஷன்ஸ் குறிக்கிற மாதிரியான ஒரு क्वेश्चन ஆயிருக்கு. அதாவது எளிய வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன, நிகர இற்றை பெறுமதின்னு சொல்லக்கூடிய என்பிவிண்டா என்ன, ஆண்டு தொகைன்னு சொல்லக்கூடிய என்யூட்டிண்டா என்ன. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணுங்க பாப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏக்கு என்ன? ஐ நீட் ஆன்சர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எளிய வட்டி என்பதனால என்ன கருதுறோம்? present value of cash flows over a period of time. An agreement whereby person pays or receives a fixed amount at the end of the each period. Interest is earned in equal terms amount for a fixed period. என்ன வரப்போகுது? சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ், எளிய வட்டினா நம்ம என்னென்னு படிச்சுக்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் சமனான தொகை, ஒரே தொகை கிடைத்து கொண்டே இருக்கும். பிகாஸ் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்ல தான் நம்ம பெர்சன்டேஜ் நம்ம கணிக்கிறதால். அதனால என்ன சொல்ல முடியும்? குறித்த காலத்துக்கு சமனான தொகையில் பெறப்படுகின்ற வட்டியை நாம எளிய வட்டின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 10 வருஷம் சொன்னா எளிய வட்டியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரே தொகை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏ வந்துட்டு 3ஆவதாக இருக்க போகிறது. பி பாத்தீங்கன்னா கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. கூட்டு வட்டினா நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? இந்த வருஷம் நீங்க ஆரம்பத்தில் முதலீடு ஒரு தொகை செய்ய போறீங்கன்னா அந்த வருஷத்துக்கான வட்டி கூட்டப்பட்டு அடுத்த வருஷம் அந்த கூட்டப்பட்ட தொகை தான் உங்களுக்கு வட்டி கணிப்பதற்கான பிரின்சிபல் அமௌண்டாக பார்க்கப்படும். அது காலாண்டுக்கு ஒருக்காக கூட்டப்படுதுன்னு சொன்னா ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒருக்காகவும் வட்டி கூட்டப்பட்டு அந்த தொகை அடுத்த காலாண்டுக்காக பிரின்சிபல் அமௌண்டாக தொழிற்படும். இதை பத்தி பேசுறது எதுவாக இருக்கிறது? வட்டி கணிப்பிடப்படும் போது முன்னே காலப்பகுதியில் ஈட்டப்பட்ட வட்டியானது முதலுடன் கூட்டப்படக்கூடியதாக இருக்கும். சோ கூட்டு வட்டி பிக்கு வந்து 4வது சொல்லலாம். அதே மாதிரி நிகர இற்றை பெறுமதின்னு சொல்லக்கூடியது என்பிவி நம்ம என்னட்டு படிச்சுக்கிறோம்? என்பிவி என்பது ஒரு எதிர்காலத்துல கிடைக்கப்படுகின்ற காசு பாய்ச்சலினுடைய, அது காசு உட்பாய்ச்சலாகவும் இருக்கலாம், காசு வெளிப்பாய்ச்சலாகவும் இருக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்னா காசு வெளிப்பாய்ச்சல், நமக்கு வரப்போற அமௌண்ட்னா காசு உட்பாய்ச்சல். இதனுடைய இன்றைய நிகழ்கால பெறுமதிகளை கண்டு அது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம்னு சொன்னா நமக்கு தேறிய இற்றை பெறுமதி வருது. ஸோ இதுக்கு எது சொல்லலாம் பொதுவாக? ரைட், குறிப்பிட்ட காலப்பகுதி ஈரான காசு பாய்வுகளின் இற்றை பெறுமதி. ஈரான என்னென்ற அர்த்தம்? present value of cash flows over a period of time. Right? கிடைத்த காசு பெறுவன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம சொல்லலாம். ஆண்டு தொகை என்யூட்டினா நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? ஒரே தொகை நமக்கு கிடைக்கணும் அல்லது நாம கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு சேம் அமௌண்ட் எனுவலா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம சொல்லக்கூடியது இது வரைக்குது. குறிப்பிட்ட நிலையான தொகை ஒன்று ஒவ்வொரு தவணை இறுதியிலும் நபர் ஒருவரால் கொடுப்பனவு செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம். ஸோ டிக்கு செகண்ட் ஒன் அறிக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம ஆன்சரை சொல்றேன்னு சொன்னா எப்படி ஆன்சர் சொல்லலும்? What kind of answers we can say? Right? Let's write it that one. So நம்ம சொல்லலும் A பொறுத்த வரைக்கும் third one, right? A third one. B பொறுத்த வரைக்கும் it is in fourth one. And for C, it is in first one. And D, it is in second one. Okay. So this is how the answer should be like this. Is it correct? Okay. Right. That is 1.11. 1.15 question பாருங்க. இது சரிப்பிழை கொஸ்டினுக்கு வந்து இது effective interest rate is equal to simple interest rate. இது சரியா? விளைவு வட்டி வீதம் அல்லது ஆண்டுக்கான வட்டி வீதம், பயனுறுதி வாய்ந்த வட்டி வீதம் என்பதும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய எளிய வட்டி வீதமும் ஒன்றா? நம்ம ஒன்றாக நம்ம படிக்கவே இல்லையே. எளிய வட்டி என்பது வேற, கூட்டு வட்டி என்பது வேற, பயனுறுதி வாய்ந்த வட்டி என்பது வேற. So this is a false statement. This is not correct statement. This is false. Right? Then part C question number 6ல A question ஆக நமக்கு வந்திருந்துச்சு. சிம்பிளா இது என்பிவி கல்குலேஷன் ஆன ஒரு கொஸ்டினாக இருக்குது. ரைட், வினா இலக்கம் 6 பாருங்க. கம்பெனி ஒன்று புதிய செயற்திட்டம் ஒன்றை மதிப்பிடுவதற்கான தேவை ஒன்று ஏற்பட்டது. அந்த செயற்திட்டத்துக்கான ஆரம்ப முதலீடு 1,50,000 ஆகும். செயற்திட்டத்தின் அடுத்த 3 ஆண்டுகளுக்கான காசு உட்பாய்வுகளை கீழே உள்ள அட்டவணை தருகிறது.
கம்பெனியுடைய மூலதன கிரயம் அல்லது கழிவு வீதம் வந்து 15%. நம்ம செய்ய வேண்டியது நெட் பிரசன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். என்பிவி அடிப்படையாக கொண்டு கம்பெனியான செயற்திட்டத்துல முதலீடு செய்ய வேண்டுமா இல்லையா, இது ஒரே ஒரு ப்ராஜெக்டை தந்துட்டு ஒரே ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணுமா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், பாசிட்டிவா வந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்க, பாசிட்டிவ் இல்லைன்னு சொன்னா இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஸோ 2 ப்ராஜெக்ட் வந்தால் தான் 2ல பாசிட்டிவ்ல எந்த பாசிட்டிவ் கூட அல்லது எது பாசிட்டிவா இருக்குது எது நெகட்டிவ் வரைக்கும் எல்லாம் பார்ப்போம். ஸோ சிம்பிளா ஒரு பாசிட்டிவ் வேல்யூல வந்தாலே we can suggest them, okay, it will create a cash flow, you can invest it. ஸோ வினா இலக்கம் 6 செய்வோம். ஸோ வினா இலக்கம் 6 பாருங்க. வினா இலக்கம் 6 பொறுத்த வரைக்கும் A question is absolutely focus on the cash flow. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா இயர்ஸ் போடுவோம், கேஷ் ஃப்ளோ போடுவோம், டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போடுவோம். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 15%, 15%, அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ. இயர் 0, இயர் 1, இயர் 2, இயர் 3 3 வருஷத்துக்கு கேஷ் ஃப்ளோ வருது. ஆரம்பத்தில் ஆரம்ப முதலீடு 1,50,000 சொல்லி தந்திக்கிறாங்க. ஸோ தட் இஸ் 150,000. ஸோ 150,000 இருக்க போகிறது. Discounting factor always 1 for the year 0, right? Then first year 70,000 we can get it. Second year 85,000 we will get. Third year 50,000 we can get, right? ஸோ 15%ல 1, 2, 3 இயருக்கான டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் நமக்கு தேவை. ஸோ 15%க்கு வாங்க. ஸோ 15%, we need 15%. 1, 2, 3 சைபர்சம் 8, 7, 0, 7, 7, 5, 6, 6, 8 இது மூணும் தேவை. ஸோ 0.870, right? Yes. .870, 0.756, then 0.658. Okay. So now we can calculate the present value of each of these, and simply we can come across NPV is 8,060. ஸோ நமக்கு கம்பேர் பண்ண இங்க ஒன்றுமே இல்லை பிஏ பொறுத்த வரைக்கும். அப்போ சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம், இச்சேத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இட் இஸ் ப்ராஜெக்ட், எஸ், திஸ் ப்ராஜெக்ட். In the project, this project has NPV in positive. Therefore, it can consider to invest, right? முதலீடு செய்ய கவனத்தில் கொள்ளலாம். Fine. நிருத்யா, what's the problem? தமிழ்ல சொல்லும்போது சொல்லுங்க, இந்த திட்டத்தினுடைய தேறிய இற்றை பெறுமதி அல்லது நிகர இற்றை பெறுமதியானது நேர்பெறுமதியில் காணப்படுவதனால் இதனை முதலீடு செய்வதற்கு முதலீடு செய்யலாம். இச்சேத்திட்டத்தில் முதலீடு செய்யலாம், முதலீடு செய்வதற்கு பரிந்துரைக்கலாம். சிம்பிள், ரைட்? So that's it guys. July 2021 1.8 question. Okay, what's about question Dayalini? Let's see that question later. Okay, let's leave that question. நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னா நம்மளோட பாஸ் பேப்பர்ஸ் எல்லா இது முடியும் போது நம்ம பார்ப்போம். So guys, congratulations, we have done and dusted with unit 2 financial mathematics for business. So financial mathematics for business உடைய ஒட்டுமொத்தமான பாஸ் பேப்பர்ஸ் நம்ம செஞ்சிட்டோம். எந்த ஒரு மார்க்ஸையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின், annual இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின், annual இன்ஸ்டால்மெண்ட் லோனுக்கானது காண்றதுல ஒரு கொஸ்டின், என்பிவி கல்குலேஷன், அதே சமயம் எமோடைசேஷன் ஷெடியூல். தட்ஸ் இட். அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ புக்கில் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். அதே மாதிரி இந்த பாஸ் பேப்பர் செஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஏ எடுக்கணுங்கிறத உறுதிப்படுத்தும். யாருமே எந்த ரீசனும் சொல்லிடாதீங்க பிஎம்எஸ் பாடத்தில் ஏ வரலங்கிறதுக்கு, ரைட்?
ஸோ உண்மையை சொல்ல போனால் நீங்கள் ஃபைன் கட்டணும் ஏன் எடுக்கலைன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு படிப்பிச்சுக்கிறேன், அந்த அளவுக்கு என்ற நேரத்தை நான் தந்திக்கிறேன். எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லேயும் உங்களுக்கு இவ்வளவுக்கு டீப்பாக இவ்வளவு டைம் ஒதுக்கி யாருமே இவ்வளவுக்கு லோ காஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது யூ ஹேவ் டு டேக் குட் மார்க்ஸ். ஒரு நல்ல பேர் வந்து டிஜிட்டல் அக்கௌண்டிங்குக்கு வரணும். ரைட், தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் கிளாஸ் யூனிட் 3 படிச்சுட்டு வாங்க. அலகு 3க்கான கம்ப்ளீட்டான தியரி லெக்சர்ஸ், தியரி வீடியோஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதை பார்த்துட்டு விளங்கிட்டு வாங்க. டிரெக்டாக யூனிட் 3ல வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பாஸ் பேப்பர் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, so that's it guys. So see you in the next classes. Have a great day. Thank you all. See you. Bye.